உலகத்தில் அவரவர்கள் பேசுகிற மொழி அவரவர்களுக்கு தாய்மொழி. அந்த தாய்மொழிக்கெல்லாம் தலைமொழியாகிய நம் செம்மொழி தமிழை வணங்கி தொடங்குகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் எங்கள் பட்டிமன்ற இந்த குழுவின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதமான புதியகம் தொலைக்காட்சி வழங்குகிற தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம் இந்த திண்டுக்கல் மாநகரில் நடக்கிறதுங்கிறது ஒரு மிகச்சிறப்பான விஷயம். ஏன் அப்படின்னா, சில ஊர்களுக்கு வரலாற்று பெருமைகள் இருக்கும், சில ஊர்களுக்கு பாரம்பரிய பெருமைகள் இருக்கும், சில ஊர்களுக்கு ஆன்மீக பெருமைகள் இருக்கும். அத்தனை பெருமைகளும் கூடுதலாக வாய்த்த அற்புதமான இந்த திண்டுக்கல் மாநகரையும் இந்த மக்களையும் வணங்கி பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். ஏன்னா இந்த நிகழ்ச்சி உலகம் முழுக்க மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நான் ஒரே வரியில் திண்டுக்கலை பற்றி சொல்லணுன்னா, அதை விட இன்னொரு பெருமை சொல்லணுன்னா, திண்டுக்கல் அப்படின்னு சொன்னால் ஒரு மத நல்லிணத்துக்கு பெயர் பெற்ற ஊர் தமிழ்நாட்டில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த திண்டுக்கல். ஏன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 325 ஆண்டுகள் பெருமை வாய்ந்த திப்பு சுல்தான் கூட ஒரு பீடத்தை கட்டி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. கோட்டை மாரியம்மன் கோவில் அமைந்திருக்கிற ஊர் இந்த திண்டுக்கல் மாநகரம். பொதுவாகவே எந்த பழமையை சொன்னாலும் ஹைதர் அலி காலம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஹைதர் அலி காலம். அப்படி ஹைதர் அலி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான வேகம்பூர் பெரிய பள்ளிவாசல் அமைந்த ஊர் இந்த ஊர். அதே மாதிரி கிட்டத்தட்ட 150 ஆண்டு கால பழமை வாய்ந்த புனித ஜோசப் தேவாலயம் அமைந்த இந்த ஊர். ஆக அத்தனை மத நல்லிணக்கத்துக்கு பெயர் பெற்ற இந்த திண்டுக்கல் மாநகரத்தில் ஒரு அற்புதமான எங்களுடைய பட்டிமன்ற குழுவினருக்கு வாய்ப்பளித்த இங்கே அமர்ந்திருக்கிறவங்க அத்தனை பேரையும் மீண்டும் வணங்கி இந்த பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். இன்றைக்கி ஒரு சிறப்பான பட்டிமன்றம். நான் வார்த்தைகளை சொல்கிறத விட செயலில் சொல்லணும்னு வச்சுங்களேன். தலை தோங்கி வளர்கிறதா, தடமாறி செல்கிறதா, அப்படி தானே சொல்லணும். தடமாறி செல்கிறதுன்னு சொல்கிறதுக்கு 3 ஆண்கள், தலை தோங்கி வளர்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு 3 பெண்கள் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் என்ன பெரிய கூடுதல் பெருமை அப்படின்னு சொன்னீங்கன்னா, திண்டுக்கல் அரிமா சங்கம் முன்னின்று நடத்துகிற எத்தனையோ பெருமக்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். குறிப்பாக லயன்ஸ் கிளப் ஆஃப் திண்டுக்கல்னுடைய அரிமா சங்கத்தை சார்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் உங்கள் கைதட்டல் மூலமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தக்ஷசீலா வித்யா மந்திர் பள்ளி, உண்மையிலே இந்த ஊருக்கு இன்னொரு பெருமையாக இருக்கிற இந்த பள்ளிக்கு ஒரு நல்ல கைத்தட்டலை நம்ம கொடுக்கலாம். அதே போல் வின்ஸ்டார் ப்ரொமோட்டர்ஸ், ஸ்ரீராம் வுட் பர்னிச்சர் நிறுவனத்துக்கும் என்ன இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே சொல்லணும். குறிப்பாக இந்த நேரத்தில் இவங்களுக்கு நன்றி சொல்லி இன்றைக்கி தலைப்புக்குள்ளே வந்துடும். யதார்த்தமான விஷயம். ஏன்னா நல்ல பேச்சாளர் இருக்கும்போது நடுவர் ரொம்ப நேரம் பேசணும்னு அவசியம் இல்லை. பண்பாடு நல்லா இருக்கா, கெட்டு போச்சா, அவ்வளோதான். அது சுருக்கமாக சொல்லணுன்னா, பண்பாடு அப்படியே இருக்கா இல்லை வீணா போச்சா, எப்படி வேணால் சொல்லலாம். ஆக பண்பாடு இருக்குன்னு சொல்கிறதுக்கு இவங்க, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இவங்க, அப்படி தான் வந்திருக்காங்க. அது மாதிரி நம்முடைய பண்பாடு தான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உயிராக கொண்டாடுகிற பெருமக்கள் நம்முடைய தமிழ் மக்கள். அதனால தான் அதை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். பண்பாடு எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி வாழ்க்கை ஒரே வரியில் சொல்லட்டுங்களா, இன்னும் சுருக்கமாக நம்ம வாழ்க்கை எப்படி தெரியுங்களா போகுது? பாதி வாழ்க்கை ஃபோனில் போகுது, பாதி வாழ்க்கை லோனில் போகுது. உண்மையா இல்லையா? இன்றைக்கி வாழ்க்கையே ஒரு வட்டத்துக்குள்ளே இன்றைக்கி அடங்கிட்டோங்கிறது பாருங்கள். அதுவும் நம்ம வாழ்க்கையில் எதை வச்சு இன்றைக்கி ஃபோனில் பிரபலமாகறாங்கிறதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி வாழ்க்கையில் ஒரு வேறு விதமான வாழ்க்கையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஆனால் இவங்க 3 பேர் என்ன சொல்ல வராங்க? வாழ்க்கை அப்படி இல்லைங்க, பண்பாடு எங்கேருந்து தோணுச்சு? இன்றைக்கி நம்ம தமிழர் பண்பாடை பற்றி என்ன சொல்கிறோம்? தமிழருடைய பண்பாடு எங்கே? சிந்து சமவெளியிலே நம்முடைய பண்பாடு இருக்குன்னு சொல்கிறான். கண்டுபிடிச்ச சிந்து சமவெளியில் கண்டுபிடிச்சதுலேயும் இன்றைக்கி நம்ம கீழடியில் கண்டுபிடிக்கிற விஷயங்கள், பல விஷயங்கள் ஒற்றுமை இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் சொன்ன அந்த பாரம்பரியம் இன்றைக்கி நிலச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு இந்த 3 பேர். இன்றைக்கி நம்ம மரியாதை கொடுக்குறோம், வந்தவங்களை வரவேற்கிறோம், முகம் தெரியாதவங்களுக்கு உதவி செய்கிறோம். அந்த வழக்கம் மாறவே இல்லை. அந்த பண்பாடு நிலைத்து இருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு இந்த 3 பேர். ஆனால் இந்த 3 பேர் என்ன சொல்கிறாங்க? வார்த்தைகள், வாழ்க்கை மட்டும் இல்லை, வார்த்தைகள் கூட மாறி போச்சுங்க. நம்ம சொல்கிற வார்த்தைகள் மாறி போச்சு. நினச்சி பாருங்கள். நான் இன்னும் சுருக்கமாக சொல்லட்டுங்களா? இவங்க ஏன் வருத்தப்பட்டு பேச வந்திருக்காங்கிறதுக்கு சொல்லட்டுங்களா? இன்றைக்கி 50 வருஷத்துக்கு முன்னால் இருந்த பல விஷயங்கள் இன்றைக்கி மாறி போச்சு. அந்த வருத்தம் இவங்களுக்கு இருக்குது. அதை நான் சுருக்கமாக சொல்லணுன்னா, தாவி தாவி விளையாண்ட குழந்தைகள் இருந்தது அந்த காலம், தடவி தடவி விளையாடுகிற குழந்தைகள் இருக்கிறது இந்த காலம். கால் வலிக்க விளையாண்ட குழந்தைகள் இருந்தது அந்த காலம், கண் வலிக்க விளையாடுகிற குழந்தைகள் இருக்கிறது இந்த காலம். ஆக 2 பேரும் பேசின பிறகு தான் உண்மையிலேயே சந்தோஷம் நிறைந்திருக்கிறதா இந்த பண்பாடு மூலமாக, இல்லை வருத்தங்கள் நிறைந்திருக்கிறதான்னு முடிவு பண்ண போகிறோம். இப்போ நான் இவங்களை அறிமுகப்படுத்தி இவங்க பேச ஆரம்பித்தா தான் பட்டிமன்றம் களைகட்டுங்கிறதுனால இப்போது இவர்களை பெருமையோடு அறிமுகப்படுத்துகிறேன்.
இந்த பக்கம் ஒரு தொடக்க பேச்சாளராக பேச இருக்கிறவங்க, எனக்கு தெரிஞ்ச பட்டிமன்றத்தில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக பேசி கொண்டிருக்கிற ஒரு பேச்சாளர், இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அற்புதமாக பேசி வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சித்தோடு வளர்மதி அவர்கள். இது என்ன ஆச்சரியம்னா, அவங்க படித்து முடிச்சுட்டாங்க, 3 மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டாங்க, திருமணமும் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு மாஸ்டர் டிகிரி இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் படிக்கிற எப்போ வேணால் படிக்கலாங்கிறதுக்கு ஒரு அற்புதமான உதாரணமாக இருக்கக்கூடிய மதுரை சிவசங்கரிக்கு இன்னொரு கைத்தட்டல் நீங்கள் கொடுக்கலாம். அந்த பக்கம் கடைசியாக உட்காந்துருக்கவங்க இன்றைக்கி பல தொலைக்காட்சி மூலமாக அற்புதமான ஒரு பேச்சாளராக வலம் வந்து கொண்டிருக்கிற, இன்றைக்கி ஆரூர் தமிழச்சி அப்படின்னு போட்டிங்கன்னா அவங்களுடைய வலைதளத்தில் நிறைய அவங்களுடைய பேச்சு இருக்கும், அற்புதமாக பேசி கொண்டிருக்கிற ஆரூர் ஸ்னேகா அவர்கள். இவங்கெல்லாம் பண்பாடு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த 3 பேர். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நாங்கள் பேசுகிறோம் அப்புறம் முடிவுக்கு வரலாம் அப்படின்னு இங்கே பேச வந்திருக்கவங்க. நடுவில் உட்காந்துருக்கிறவர் என்னுடைய இனிய நண்பர். ஒரு மேடையில் ஒரு தலைப்பை எப்படி அணுகணும் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட நம்ம கற்றுக்கலாம். 15க்கும் மேற்பட்ட பல வெளிநாடுகளில் சென்று அற்புதமாக பேசி வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய கோவை தனபால் அவர்கள். இப்போ என் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க ரொம்ப இந்த பட்டிமன்றத்தில் மட்டும் இல்லை, பொதுவாக ரொம்ப சீனியர் பேச்சாளர். அப்படி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பட்டிமன்ற மேடைகளில் நல்ல பாடல்களோட, நல்ல கருத்துக்களோட, நல்ல நகைச்சுவையோடு பேசி வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அவரே ஒரு நடுவர் தான். நிறைய மேடைகளில் அவரும் நடுவராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய திமிரி சதாசிவம் அவர்கள். கடைசியில் உட்காந்துருக்கிறவர், அவருக்கு அறிமுகம் தேவையில்லை, நீங்கள் அப்படி செல்லை எடுத்தாலே அவர் தான் வர்றாரு. இப்போ இது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அவருக்கு பட்டிமன்றம்னு இல்லை, நீங்கள் மைக்கை கொடுத்து அது எந்த மேடையாக இருந்தாலும் அப்படி அவருக்கான ஒரு தனித்துவத்தோடு நின்று ஜெயிக்கிறார். பல் திறமைகள் படைத்த அப்படின்னு தான் சொல்லணும். அற்புதமான இனிய நண்பர் பேச்சாளர் நாஞ்சில் விஜயன் அவர்கள். நான் எல்லாரையும் அறிமுகப்படுத்திட்டேன், இன்னும் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். உண்மையிலே இந்த நிகழ்ச்சிக்கு விளம்பரதாரர்களாக இருந்த பல பேருக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த மேடை ஏறி விருதுகளை பெற்று இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்திருக்கிற விருதாளர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், இந்த நிகழ்ச்சியினுடைய இயக்குனர், நம்மளையெல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிற அற்புதமான இனிய நண்பர் ஆனந்த் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். அவருக்கு தான் கூடுதலான நன்றி. நல்ல கைத்தட்டலை நீங்கள் கொடுக்கணும். திண்டுக்கல் அவருக்கு எத்தனை பேர் அறிமுகம்னு எனக்கு தெரியாது, ஆனால் இப்படி ஒரு அற்புதமான பெருமக்களை இணைத்து நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி அவர் நடத்தியிருக்கிறார். அவருக்கும் இங்கே வந்திருக்கிற நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் சேர்த்து ஒரு கைத்தட்டலை நம்ம கொடுத்துடலாம். உடனடியாக உங்கள் கைத்தட்டலோடு, ஏன்னா பட்டிமன்றம் பேச்சாளர்கள் பேச ஆரம்பித்தாதான் களம் சூடாக இருக்குங்கிறதுனால உங்கள் கைத்தட்டலோடு உடனடியாக கோவை தனபால் அவர்கள் வருகிறார். நிலத்தை கேட்டு மழை வருவதில்லை, நிலவை கேட்டு இரவு வருவதில்லை, இலையை கேட்டு காய் விடுவதில்லை, நாங்கள் எதையும் கேட்டு வரவில்லை, உங்கள் அன்பான இதயம் கேட்டு வந்திருக்கின்றோம். புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு சித்திரை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைய சூழலில் நம் பண்பாடு தலை தோங்கி இருக்கிறதா அல்லது தடம் மாறி இருக்கிறதா என்கின்ற நல்ல தலைப்பை நடுவர் கொடுத்திருக்கிறார். உண்மையிலேயே இந்த உலகம் என்கின்ற குடும்பத்தை ஒவ்வொரு உவமையாக பார்ப்பார்கள். வரவேற்பறையாக இங்கிலாந்து நாட்டை சொல்லுவார்கள், சமையல் அறையை சைன நாட்டை சொல்லுவார்கள், சீன நாட்டை சொல்லுவார்கள், மெயின் ஹாலை அமெரிக்க தேசத்தை சொல்லுவார்கள். ஆனால் இந்திய தேசத்தை சொல்லுகின்ற பொழுதுதான் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அறைகளில் இந்திய தேசத்தை சொல்லுகின்ற பொழுது அது பூஜை அறை என்று சொல்லுவார்கள். ஏன் இந்த உலகம் இந்திய தேசத்தை, குறிப்பாக தமிழர்கள் வாழுகின்ற இந்த பகுதியை பூஜை அறை என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், தமிழர்கள் மட்டும்தான் குடும்பத்தையே ஒரு கோயிலாக போற்றி வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த தேசத்தில் பூஜை அறை என்று சொல்லுவார். அன்பிற்குரிய பெரியோர்களே, பூஜை அறையாக குடும்பங்கள் இருந்தது எப்படி என்று சொன்னால், நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனீர்கள் என்று வச்சுக்கொள்ளுங்கள், மூல தெய்வத்தை பார்ப்பீர்கள். மூல தெய்வம் மட்டும் அந்த கோயிலில் இருக்காது, பக்கத்திலே சிறு தெய்வங்கள் இருக்கும். விநாயகர் பெருமான் முதலிலே வீற்றிருப்பார், சனீஸ்வரன் உள்ளிட்ட நவகரங்கள் ஒரு பக்கத்திலே இருக்கும். எல்லா தெய்வங்களும் ஒரு கோயில்களிலே இருப்பதை போல ஒரு குடும்பம், அதுவும் தமிழ் குடும்பம் என்று சொன்னால் அங்கே ஒருவர் மட்டும் இருக்க மாட்டார்,
கணவன், மனைவி, குழந்தைகள், பெற்றவர்கள், உடன் பிறந்தவர்கள், நாத்தனார், நாத்தியா என்று குடும்பம் முழுக்க உறவுகளோடு வாழ்ந்த நம்முடைய பண்பாடுதான் தமிழர்கள் பண்பாடு. அந்த பண்பாடு இன்று எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கூட்டு குடும்பம் தனி குடும்பமாக மாறியது. இப்பொழுது தனி குடும்பங்கள் சிங்கிள் பேரண்ட்ஸ் என்கின்ற நிலைக்கு வந்திருக்கிறதே. இதுதான் நம்மளுடைய பண்பாடு தடமாறி போய்கொண்டிருக்கிறது என்ற ஆதங்கத்திலே என்னுடைய முதல் வாதத்தை வைக்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, அது ஆணா பெண்ணா என்பது வாதம் அல்ல. சிங்கிள் பேரண்ட்ஸ் என்கின்ற புதிய அத்தியாயம் உருவாயிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நான் சுயமாக சம்பாதிக்கிறேன், எனக்கு உரிமை வேண்டும், நான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன், என்னுடைய மனித உரிமைகள் வேண்டும் என்கின்ற சின்ன சின்ன அவலங்களுக்காக, அவலங்கள் தான் சொல்லுவேன், அதை ஆசைகள் என்று கூட சொல்ல மாட்டேன், அதற்காக ஆணோ பெண்ணோ குடும்ப அமைப்பையே சிதைத்து கொண்டு இன்று சிங்கிள் பேரண்ட்ஸ் குடும்பங்களாக இருக்கிறதே. நான் கேட்கிறேன், நீங்கள் படித்தவர்கள், அறிவாரிகள், தனியா நின்று சமாளிச்சு கூடியவர்கள் என்று இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பிறந்த குழந்தைகளுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். பண்பாடு குழந்தைகளிடமே தோற்றுவிட்டது என்பதுதான் என்னுடைய முதல் வாதமாக வைக்கிறேன். யோசிச்சு பாருங்க. இன்னும் அதை எளிமைப்படுத்தி சொல்லணும்னா, முன்னாலையெல்லாம் கல்யாணம் பண்ணி வாழ்ந்து பார்ப்பாங்க. இப்போ ஒரு கலாச்சாரம் வந்திருக்கு, வாழ்ந்து பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு ஒரு கலாச்சாரம், ஒரு மோசமான கலாச்சாரம் வந்திருக்குங்க. அதுக்கு ஒரு பேர் வேற வச்சிருக்கிறாங்க, எப்படி சொல்றதுன்னு தெரியல. லிவிங் டுகெதர். அன்பிற்குரிய பெரியோர்களை, கேட்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும், ஆனால் இதை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த காலத்தில் குடும்பங்கள் சின்னதாக இருந்தது, ஒரு ரூம் இல்லாட்டி 2 ரூம் இருந்தது, ஆனால் அதில் ஜனங்கள் ஜாஸ்தியாக இருந்தார்கள். அதைத்தான் ஒரு புது கவிஞன் அழகாக சொன்னான், அன்று உடைந்த வீடுகள் இருந்தது, ஆனால் உடையாத உள்ளங்கள் இருந்தது. இன்று உடையாத வீடுகள் இருக்கிறது, ஆனால் வீட்டிற்குள்ளே எல்லா மனங்களும் உடைந்தல்லவா கிடைக்கிறது என்று சொல்லுகிறான். என்று சொன்னால் எதை நோக்கி போகிறோம் யோசித்து பாருங்க சார். நம்ம பண்பாட்டில் மெயினா தமிழர்களுடைய பண்பாட்டில் திருமணம் சார். திருமணம்னா 5 நாள் 6 நாள் நடக்கும், உறவுகளுக்குள்ள நடந்தது, ஒன்று விட்டதில் நடந்தது. ஆனா இன்னைக்கு உறவுகளுக்குள்ளேயும் நடப்பதில்லை, யாருன்னே தெரியாதவங்களை எனக்கு பிடிச்சதுன்னு முடிவு பண்ணிட்டு ஒரு அவசர கோலத்தில் திருமணங்கள் நடக்குது. எனக்கு அதுவும் கூட வருத்தம் இல்லை. திருமண மேடைகள்ல குனிந்ததள நிமிராம வரக்கூடியதுதான் பெண்ணுக்கு அழகு. இதுதான் நம்மளுடைய பண்பாடு. பெண்கள் சுய முன்னேற்றத்தோட இருக்கிறத நான் குறை சொல்லல. என்னோட வாதத்தை தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. தலை குனிந்த தலையோடு அந்த மணமேடைக்கு வந்த பெண்கள் வாழ்ந்த தமிழருடைய திருமணத்துல இன்னைக்கு குத்தாட்டம் போட்டுட்டு டிஜே வச்சுட்டு ஆடுற பண்பாடு எங்கிருந்து வந்ததுன்னு கேட்கிறேன். பொண்ணு மட்டும் ஆடினா பரவாயில்லைங்க, மாமியாரும் சேர்ந்து ஆடுது. நான் கேட்கிற குடும்ப பெண்களுக்கு என்ன வேஷம் என்ன ஆட்டம்னு கேட்கிறேன். நான் கேட்கிறேன், மானத்தை பொருட்படுத்தாமல் வருமானத்தை பொருட்படுத்துகின்ற அவல நிலைக்கு நம்முடைய பண்பாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் வேதனையாக இருக்கிறது சார். அது மரப்பாம்பூச்சிக்கும் கூட மாறாப்பு போட்டவன் சார் தமிழ. நீங்க கிராமத்துல ஜவு மிட்டாய் கொண்டு வருவான், வாங்கிக்க ஜக்கமா கொடுக்குறான்ட்டு ஒரு ஜவு மிட்டாய் 10 பைசா 25 பைசாக்கு ஜவு மிட்டாய். நம்ம என்ன கேக்குறோம், மோதிரம். அந்த ஜவு மிட்டாய்க்கும் கூட சேலை அணிவித்து அழகாக பார்த்த பண்பாடு நம்முடைய பண்பாடு. நிலாவை பார்த்து தாய் சோறு ஊட்டணும். இன்னைக்கு எந்த தாயாவது நிலாவை பார்த்து சோறு ஊட்டுறீங்களா? எல்லாம் செல்போனை காமிச்சிட்டு தான் சோறு ஊட்டிட்டு இருக்கிறாங்க. செல்போனை காமிச்சிட்டு சோறு ஊட்டிட்டு சாப்பிடு, உங்களுக்கு ஈஸியா வேலை முடியுங்கிறீங்க. எவ்வளோ கல்ச்சர் அதுல பாதிக்குது தெரியுமா? பண்பாடு எங்கே பாதாளத்துல போகுதுங்கிறது நீங்க உணர்றீங்களா? நான் கேட்கிறேன். நீங்க குழந்தையிலேயே சோறு ஊட்டும் போது செல்போன் கொடுக்கறதுனால தான் அவன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு யார் வந்தாலுமே அவன் செல்ல நோண்டிட்டே தலையை குமிஞ்சிட்டு உட்காந்துக்கிறான். தாத்தா வந்தாலும் பெரியப்பா வந்தாலும் அத்தை வந்தாலும் யாரு வந்தாலும் எனக்கு என்னன்னு செல்போனை நோண்டிட்டே குழந்தை இருக்குதுன்னா எங்க பண்பாடு வளர போகுது? நான் கேட்கிறேன் சார். கலாச்சாரம் அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. பெரியவங்களை மதிக்கணும்னு சின்னவங்களுக்கு தெரியறது இல்லை. அதை விட கொடுமை என்னன்னா, அவன் பண்பாட்டை கத்துக்கு போறான், பண்பாட்டை சொல்லி கொடுக்கக்கூடிய பெரியவங்களுக்கே குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க தெரியறது இல்லை. நான் வருத்தத்தோட சொல்றேன், பெரியவங்களுக்கு தனக்கு தெரிஞ்ச மேதாவித்தனத்தை சின்னவங்க கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க. 430வது குறள் தெரியுமா உனக்கு? A+B+C கூட தெரியுமா உனக்கு? உனக்கு தெரியும். உனக்கு 60 ஆகி போச்சு 70 ஆகி போச்சு தெரியும்னா, வளர்றவனுக்கு தெரியாது. சொல்லி கொடுக்கறது தான் உன்னோட வேலை. அது தெரியுமான்னு ஒரு குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு பெரியவங்களுக்கே தெரியறது இல்லை சார்.
சார், வாயில் நுழையாத பெயர்களை எல்லாம் வயிற்றுக்குள்ளே அந்த உணவுகளை நுழைத்து கொண்டு வியாதிகளை பெற்று கொண்டிருக்கிறோமே, எங்க போயிட்டு இருக்குது பண்பாடு? நான் நிறைவு செய்யறேன் சார். பண்பாட்டினுடைய எத்தனையோ சொல்லிட்டு போலாம், 2 மணி நேரம் பேசல, அவ்வளோ கெட்டு கிடக்குது, தடமாறிட்டு இருக்குது. கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க, மருத்துவர் சொல்றாங்க. பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடாம நம்ம குழந்தைகளுக்கு தட்டி கேட்கிறோமா? நம்ம ஒரு இளநீரோ 14 நம்ம கொடுக்குறோமா? நான் கேட்கிறேன். யோசனை பண்ணி பாருங்க, எந்த கலாச்சாரத்தில் நம்ம போயிட்டு இருக்கிறோம்னு எனக்கு பயமா இருக்குது. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ IPL நடந்துட்டு இருக்குது, மழையும் 4 நாளா வந்துட்டு இருக்குது. நம்ம பட்டிமன்றத்துக்காக பேசல, 4 நாளா தொடர்ந்து மழை வந்துட்டு இருக்குது, IPLம் 4 நாளா நடந்துட்டு இருக்குது. பசங்களுக்கு ஒரே வருத்தம் என்ன தெரியுங்களா? இந்த மழை வந்து தொலையுது, IPL மேட்சே பார்க்க முடிய மாட்டேங்குது. விவசாயத்திற்கு மழை வேணுமேனு நினைக்கிற பண்பாடு போய் இன்னைக்கு கிரிக்கெட் பார்க்கறதுக்கு மழை வந்து தொலைக்குதே அப்படிங்கிற நிலைமைக்கு குழந்தைகளை வளர்த்திருக்கிறோம். சொன்னா பெத்தவங்க நம்ம சொல்லி கொடுக்கணும், டேய் உயிர் வாழணும்னா கிரிக்கெட் ஸ்கோர் முக்கியம் இல்லடா, சாப்பிட்றதுக்கு சோறு முக்கியமாடான்னு நம்ம சொல்லி கொடுக்குறோமா அப்படிங்கறதான யோசிக்க வேண்டிய நிலைமையா இருக்குது இன்னைக்கு. நான் கேட்கிறேன், யோசனை பண்ணி பாருங்க சார். அட்டாச்டு ரூம் வச்சிருக்கிறோம், அட்டாச்டு பாத்ரூம் வச்சிருக்கிறோம், அட்டாச்டு டாய்லெட் வச்சிருக்கிறோம். ஆனா கூடவே வச்சுக்கக்கூடிய, கடவுளாக மதிக்கக்கூடிய நம்ம பெத்தவங்களை எங்க வச்சிருக்கிறோம் தெரியுமா? மாடர்ன் முதியோர் இல்லத்துல வச்சிருக்கிறோம். சீனியர்ஸ் பாரடைஸ் விளம்பரம் கொடுக்குறான். ஒரு ஊருக்கு கிட்டத்தட்ட 10-20 சீனியர் பாரடைஸ் முதியோர் இல்லங்கள் வந்திருக்குதுன்னு சொன்னா, பெத்த தாய் தகப்பனை கூட வச்சுக்க முடியாத கல்ச்சர் எங்கிருந்து வந்துச்சுன்னு தான் நான் கேட்கிறேன். யோசனை பண்ணி பாருங்க சார். இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நிறைவா ஒற்றை வரியிலே நிறைவு செய்கிறேன். பண்பாட்டிலேயே உயர்ந்த பண்பாடு தமிழனுடைய பண்பாடு, ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற பண்பாடு. நான் வருத்தத்தோடு தெரிவிக்கிறேன், வார்த்தை அளவில் தான் ஒருவனுக்கு ஒருத்தி என்று இருக்கிறது, வாழ்க்கை அளவில் தடமாறிக்கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். நிறைய விஷயங்கள் அவர் சொன்ன மாதிரி பேசிகிட்டே இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி அவ்வளவு மோசமான சூழல் மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அவருடைய பேச்சில் வருத்தம் இருந்தது. இன்னும் சொல்லட்டுங்களா, அந்த குழந்தைகளை பற்றி சொன்னார், எப்படி தடமாறுறாங்க இன்றைக்கின்னு. ஒரு காலத்தில் எதுவுமே கிடைக்காத குழந்தைகள்ங்க, எதுவுமே கிடைக்காத குழந்தைகள் இருந்தது ஒரு காலம். எதுவுமே கிடைக்காது குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு, ஆனால் எதை கொடுத்தாலும் சாப்பிடுகிற குழந்தைகள் இருந்தது ஒரு காலம். இப்படி பாருங்கள், எதுவுமே கிடைக்காத குழந்தைகள் இருந்தது ஒரு காலம், எதை கொடுத்தாலும் சாப்பிடுகிற குழந்தைகள் இருந்தது ஒரு காலம், எதை கொடுத்தாலும் உதாசீனப்படுத்துகிற குழந்தைகள் இருக்கிறது இந்த காலம். உண்மையா இல்லையா? அவர் பேசி முடிச்சிட்டார். பெண்கள் பேசணும். பொதுவாக நம்ம நாட்டில் பெண்கள் பேசினா ஒரு மதிப்பு உண்டு, பெண்களுக்கான மரியாதை எப்பவுமே உண்டு, பெண்கள் பேச்சுக்கும் ஒரு மரியாதை உண்டு. அதனால் உடனடியாக உங்கள் கைத்தட்டலோடு இன்றைய பண்பாடு என்பது தடமாறியெல்லாம் போகலை, தலைத்தோங்கி வளர்கிறது அப்படின்னு சொல்வதற்காக சித்தோடு வளர்மதி அவர்கள் நல்ல கைத்தட்டல். புதுயுகம் தொலைக்காட்சியின் வாயிலாக அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மண்ணின் தன்மையை நெல் காட்டும் என்பார்கள், மனத்தின் தன்மையை சொல் காட்டும் என்பார்கள். சொல்லாற்றல் மிகுந்த நடுவர் பெருந்தகை அவர்களே, உங்களையும் வணங்கிக் கொண்டு, ஐயா, பிறக்கும் பொழுது பனிக்குடம் உடைந்து பிறக்கின்றோம், இறக்கும் பொழுது மண்குடம் உடைந்து செல்கின்றோம், வாழும் காலங்களிலாவது யார் மனதையும் உடைக்காமல் நல்ல எண்ணத்தோடு வாழ்வோமாக என்ற நல்ல சிந்தனையை பதிவு செய்து கொண்டு, இன்றைய சூழலில் பண்பாடு தலைத்தோங்கி இருக்குகிறது என்ற உண்மையை பேசுறதுக்காக நான் வந்திருக்கேன். எதிரணியிலிருந்து எங்கள் தனபாலன் வந்து சொன்னார், குடும்பத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க, குடும்பமே டான்ஸ் ஆடுது, மாமியார் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாம் மேக்கப் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. உண்மைதானம்மா, அப்படிதானம்மா நிறைய குடும்பங்களில் கல்யாணம் நடக்குது. இப்போ அவருக்கு என்ன பிரச்சனைனா, அவர் காலத்தில் அவர்னால டான்ஸ் ஆட முடியலையேங்கிற வருத்தத்தை பதிவு செஞ்சுட்டு போய் உட்காந்துருக்கிறாருங்க. பிரச்சனை அதானா? அது வருத்தம் கூட இல்லைங்க, வயிற்றுச்சலை பதிவு செஞ்சுட்டு போய் உட்காந்துருக்கிறாரு. என்ன 60ஆம் கல்யாணத்தில் ஆடிட்டு போங்க, வேற என்ன பண்றது? ஏங்க, குடும்பத்தில் ஒரு காலத்துல எல்லாம் மாமியார் மருமக சண்டையில ஸ்டவ் அடிச்சதுங்க. இன்னைக்கு மாமியார் மருமகளும் புதிய வாழ்க்கையை தொடங்குகின்ற பொழுது உற்சாகமாக மகிழ்ச்சியாக சந்தோஷத்தோடு தொடங்குகிறார்கள் என்ற நல்ல சிந்தனை ஏன் வரலைங்கிறதாங்க எங்களுடைய கேள்வியா இருக்கு. இதுக்கு ஒரு கைத்தட்டல் நீங்க கொடுக்கலாமே. இல்ல, குனிந்த தலை நிமிராம வந்தாங்க பெண்கள், இன்னைக்கு அப்படி இல்லைங்கிறாங்க. எங்க, ஒரு காலத்தில் பெண்ணை அடிமையாக பார்த்தார்கள்,
இன்றைக்கு பெண்ணை சமத்துவ சமுதாயமாக அவளும் ஓர் உயிர் என்று அவளுக்கும் ஒரு இடம் கொடுத்து அவளையும் மரியாதையோடு நடத்துகிறார்களே, அதுதாங்க பண்பாட்டின் உச்சம். ஒரு காலத்துல அண்ணன் தம்பி கூட்டு குடும்ப முறை ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க. ஆமாங்க, நாங்க ஒத்துக்கிறோம். ஒரு காலத்துல அண்ணன் தம்பி கூட்டு குடும்ப முறை எல்லாம் இருந்தது, நாங்க ஒத்துக்கிறோம். அப்ப என்ன தொழில் செய்தார்கள்? எல்லாரும் விவசாயம் செய்தாங்க. விவசாய நிலம் ஒரே இடத்துல இருந்துச்சுங்க. அண்ணன் தம்பி தங்கைகள் எல்லாம் ஒரே இடத்தில் விவசாயம் செய்தார்கள், பொருளீட்டினார்கள், மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். இன்னைக்கு அண்ணன் ஒரு டிகிரி படிக்கிறான், அவனுக்கு வேலை மதுரையில் இருக்கு. தம்பி ஒரு டிகிரி படிக்கிறான், அவனுக்கு வேலை சென்னையில் இருக்கு. தங்கையை பெங்களூர்ல கட்டி கொடுத்துட்றாங்க. அதற்காக குடும்ப ஒற்றுமை இல்லைன்னு ஆயிருமாங்க? குடும்பத்தில விழாக்கள், பண்டிகைகள், சடங்குகள், குலதெய்வ வழிபாடு முறைகள் என்று எது வந்தாலும் ஒட்டுமொத்தமாக அண்ணன் தம்பி தங்கை எல்லாம் ஒன்று கூடி அந்த பண்பாட்டை பேணி பாதுகாக்கிறார்கள் என்று சொன்னால் இல்ல, உண்மையிலே அவங்க சொன்ன ஒரு ஆழமான விஷயம் என்ன தெரியுங்களா? கூட்டு குடும்பம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, கூட்டு குடும்பமா வாழ்றதுக்கான இன்னைக்கு சூழல் இல்லை. அவங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு ஒரே வேலை பார்த்தாங்க. எல்லாரும் அண்ணன் தம்பி அப்பா எல்லாரும் ஒரே வேலை பார்த்ததுனால ஒரே ஊருக்குள்ள ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, கால சூழல் இல்லையே தவிர ஒன்னா இருக்கலையே தவிர மனசு ஒன்னா இருக்குன்னு அவங்க சொல்ற நல்ல விஷயம் தானங்க அது. 1000 ஆண்டுகால பழமையான தஞ்சை பெரிய கோயில், நெல் விளையும் விவசாய நிலம், மண் வாசனை மாறாத கிராமம், கீழடி பெருமைகள், நாட்டுப்புற கலைகள், திருவிழா பண்டிகைகள், மாறாத உறவுமுறை சடங்குகள், இவையெல்லாம் இருக்கின்ற வரை கண்டிப்பாக பண்பாடு தலைத்தோங்கிக் கொண்டே இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அழகா சொன்னாங்க, பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண். இந்த உலகம் இயங்குவதற்கு காரணம் என்ன தெரியுமா? பண்புடையவர்களால் இந்த உலகம் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்குதுன்னு சொன்னாங்க. இல்லைன்னா எப்பொழுதோ அழிந்து போயிருக்கும்னு சொல்றாங்களே. பண்புடையவர்களால் நம் பண்பாடு என்றென்றைக்கும் பேணி பாதுகாக்கப்படும் என்பதுதாங்க நிதர்சனமான உண்மை. ஏங்க, 40 பேர் ஏதோ ஒரு இடத்துல தவறு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லைங்க. 40 பேர் ஏதோ ஒரு குடும்பத்திலே தவறு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் 4 கோடி பேர் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்களே, அவர்களை ஏன் உங்கள் கண்களுக்கு தெரியவில்லை என்பதுதாங்க என்னுடைய கேள்வி. 4 கோடி பேரை பாருங்க, 40 பேரை பார்க்காதீங்க. நீங்க கல்யாணம் ஆகி நாங்கெல்லாம் புகுத்து வீட்டுல காலடி எடுத்து வச்சவனே மாமனார் மாமியார் அத்தை மாமான்னு சொல்ல மாட்டாங்க பெண்கள். அப்புறம் மாமனாரை பார்த்து அப்பா. என்னம்மா எப்படி மாமனாரை எப்படிமா கூப்பிடுவீங்க? மாமனாரை பார்த்து அப்பா அப்பான்னு கூப்பிடுவீங்க. மாமியாரை பார்த்து அம்மா. அப்படி பண்பாட்டின் அடையாளமாக வாழக்கூடியவர்கள். அப்ப புருஷனை அண்ணன் கூப்பிடுவீங்களா? என்னம்மா இது வித்தியாசமான கலாச்சாரம் இல்லைங்க. மாமியாருக்கு ஒரு மரியாதை கொடுக்கிறோம், அம்மான்னு சொன்னா என்ன தப்புன்னு கேட்கிறேன். ஐயா, தாய் தந்தையை பிள்ளைகள் மதிப்பதில்லை என்கின்ற குற்றச்சாட்டை இனியும் பதிவு செய்யாதீர்கள் மேடையில்ங்க. 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய பொழுது ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் இறந்து விட்டால், இன்னொரு குடும்பத்தில் தந்தை இறந்து விட்டார்கள். அந்த தேர்வுக்கு செல்லக்கூடிய மாணவன் இறந்து போன தன் தாய் தந்தையின் காலடியில் விழுந்து பணிந்து எழுந்து அழுதுவிட்டு கண்ணீரோடு தேர்வை எழுதிவிட்டு வந்தான் என்று சொன்னால் இதுதான் இந்த பண்பாட்டின் உச்சம். இந்த பண்பாடு இந்த இளைய தலைமுறை இருக்கின்ற வரை எப்பொழுதும் தலை தோங்கிக் கொண்டே இருக்கும் என்பதுதாங்க உண்மை. வீரம் தானங்க தமிழர்களுடைய அடையாளம். கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட ஒரு தாய் வீரத்தை விதைப்பாள் என்று நாம் படித்திருக்கிறோம். சாவுக்கு பயப்படுபவன் அல்ல இந்த இளைய சமுதாயம், அந்த சாவையே பயப்பட வைப்பவன் தான் இன்றைய இளைய சமுதாயம். கோவை ராகி பிரசாத் என்பவர் எழுதிய ஒரு சின்ன கதைங்க, ஒரு சின்ன கதை. ஒரு பள்ளி ஆண்டு விழாவில் மாறுவேட போட்டி நடத்துறாங்க. தன்னுடைய பையனுக்கு வித்தியாசமா ஏதாவது ஒரு வேஷம் போடணும்னு ஒரு தாய் பார்த்து 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 இறுதியில் ஒரு வேஷத்தை செலக்ட் பண்றான். கர்ணன் வேடம் போடலாம் பையனுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. கர்ணன் சம்பந்தப்பட்ட வசனங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து மகனை தயார் நிலையில் வைத்திருக்கிறாள். மாறுவேட போட்டி அடுத்த நாள், அதற்கு முன்னாடி நாள் அப்பா அந்த பையனை கூட்டிட்டு போய் மாறுவேடத்திற்கு தேவையான உடையையும் மேக்கப்பையும் எவ்வளவுன்னு கேட்கறதுக்கு போறாருங்க. அந்த மேக்கப் சென்டரில் சொல்கிறாங்க 500 ரூபாய் செலவாகும்னு சொல்கிறாங்க. பையன் தூரத்தில் இருந்தான், அப்பா எவ்வளோ செலவாகுன்னு சொல்கிறாங்க. எவ்வளவு செலவானா உனக்கு என்னடா, நான் தரேன் பணத்தை, நீ கம்முன்னு நடி போய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா எவ்வளவு செலவாகும்னு சொல்லுங்கப்பா. 500 ரூபாய் செலவாகும். அப்பா நான் அந்த வேஷத்தில் நான் நடிக்க மாட்டேன்ப்பா.
அந்த வேஷம் எனக்கு வேண்டாம்ப்பா, அந்த வேஷத்தில் நான் நடிக்க மாட்டேன்ப்பா. என் கிளாஸில் தேவிங்கிற ஒரு பிள்ளை ஃபீஸ் கட்ட முடியாமல் குடும்பத்தோட சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறா, அந்த பிள்ளைக்கு நான் 500 ரூபாய் கொடுத்துட்றேன்ப்பான்னு அந்த தன்னம்பிக்கையோட ஒரு மகன் சொன்னான்னு சொன்னா, கர்ணன் வேடம் போடாமலேயே தன் மகன் கர்ணனாக வாழ்வதை பார்த்து அந்த தாயும் தந்தையும் சந்தோஷப்பட்டார்கள் என்று சொன்னால் இதுதான் பண்பாட்டின் உச்சம். இன்றைக்கு கூட புதுக்கோட்டை யாதனை கோட்டையிலே ஜெயலட்சுமி தனக்கு நாசா போவதற்காக வந்த ஒரு பெரும் தொகையை என் கிராமத்தில் 126 டாய்லெட்டு என் கிராம மக்களுக்கு கட்டி கொடுங்க என்று அடுத்தவர்களுக்காக விட்டு கொடுத்தாள் என்று சொன்னால், இந்த பண்பாடு மிகு மக்கள் இருக்கின்ற வரை பண்பாடு தலை தோங்கிக் கொண்டே இருக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேஷம் போடுறதை விட அதுவாக மாறுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். பார்த்தீங்களா, 500 ரூபாய் செலவாகுமா, அந்த 500 ரூபாயை இன்னொரு குழந்தைக்கு கொடுக்கலாம்னு சொன்ன ஒரு வார்த்தை. இன்னமும் கருணை இருக்குங்க, இன்னமும் இரக்கம் இருக்குது, இன்னும் பண்பாடு இருக்குது, எதுவுமே குறைஞ்சி போகல. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? நம்மெல்லாம் பிறந்த நாளுக்கு, எனக்கு தெரிஞ்சு பிறந்த நாளுக்கு கேக்கு வெட்டி கொண்டாடினது, நம்மளுடைய திருமண நாளுக்கு கேக்கு வெட்டி கொண்டாடினதெல்லாம் காலம் போக இன்றைக்கு பிறந்த நாளன்றும் திருமண நாளன்றும் முதியோர் இல்லத்துக்கும் அநாதை இல்லத்துக்கும் சென்று நல்ல விஷயங்களை செய்யணும், அவங்களுக்கு உணவளிக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இன்றைக்கி அதிகமாக வந்திருக்கா இல்லையா? 25 வருஷத்துக்கு முன்னால் இருந்த விஷயங்க இன்றைக்கி மாறி போச்சு. அவங்க சொன்னதில் நிறைய உண்மைகள். அதுக்கு பதில் சொல்லணும் ஒரு அனுபவசாலி. கண்டிப்பாக அவர் இதெல்லாம் ஒத்துக்குவாரான்னு எனக்கு தெரியலை. உங்கள் கைத்தட்டலோடு திமிரி சதாசிவ மன்னன் அவர்கள் நல்ல ஒரு உற்சாகமான கைத்தட்டல். தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் என் வாழ்வில் அத்தனையும் கசக்கும் புளிக்கும். தமிழே உயிரே வணக்கம். நல்ல 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 ஒரு கைத்தட்டல். புதுயுகம் தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி, ஒரு அருமையான இன்றைக்கு தேவையான ஒரு தலைப்பை இங்கே கையில் எடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு எது இல்லையோ அதைத்தான் நாம் தேடுவோம். இருப்பதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. எது இல்லையோ அதை பற்றி தேடுவோம், அதை பற்றி பேசுவோம். எது இல்லையோ அதை பற்றி தானே பேசுவோம். இப்போ என்கிட்ட பணம் இல்லைன்னா நான் பணத்தை தேடுவேன், எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா பொண்ணு தேடுவேன், இப்போ குழந்தை இல்லைன்னா குழந்தை வேணும்னு கோயில் கோயிலா சுற்றுவோம். இப்போ ஆணவங்களும் பொண்ணு தேடுறான், அது வேற விஷயம். தலைப்பு என்ன? இன்றைய சூழலில் நம்ம அப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லலையே, இருந்தது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் இருந்ததுமா, இப்போ இல்லையே. என்னைக்கு நடக்குது? இன்னைக்கு ரோட்ல ஒரு விபத்து நடக்குது. விபத்து நடக்கின்ற போது அடிபட்டு துடித்துக் கொண்டிருக்கிற ஒரு உயிரை காப்பாற்றாமல் செல்போன் எடுத்து அதை படம் பிடித்து அப்படியே லைவா டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலையில இருக்குன்னா உங்க பண்பாடு எங்க இருக்கு? இன்னைக்கு பாருங்க, குழந்தைகள் பார்க்கிறாங்க, என்னுடைய போன், என் பிள்ளை பார்க்கிறான், என்னுடைய மகள் பார்க்கிறாள். என்ன பண்றது? முடியுமா? இல்லமா. ஆபாசங்கள் இருக்கிறது, வன்முறை இருக்கிறது. நீங்க தொலைக்காட்சி தொடர் எடுத்துங்க, எந்த தொடராவது ஒரு பண்பாட்டை சொல்லக்கூடிய தொடர் இருக்குதா பாருங்க. ஆனா மெகா தொடர் ஓடிக்கிட்டே இருக்கு, வருஷ காலமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா என்ன இருக்குன்னா மக்களுடைய மனநிலையை மாற்றி வைத்திருக்கிறார்கள். பண்பாடு ஒழிந்து கொண்டு இருக்கிறது. யாரை போட்டு தள்ளலாம்? அது ஒழுக்கம் இருக்கா? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்தின் இருந்தாங்க. ராமாயண காலத்திலிருந்து இந்த இப்பிறவியில் 2 மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று ராமபுரான் சொன்னதாக கம்பர் பதிவு செய்கிறார். ராமன் இருக்கும் இடம்தான் எனக்கு அயோத்தி என்று கம்பர் பதிவு செய்கிறார். இன்னைக்கு இல்லையே அது. சார் சமுதாயம் இருக்கட்டும் சார், சமுதாயத்தில் பண்பாடு இருக்கு இல்ல, அப்புறம் குடும்பத்துக்கு வாங்க. வள்ளுவர் என்ன சொன்னார்? அன்பும் அரணும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்னார். இருக்காது. குடும்பத்தில் கணவன் மனைவி கல்யாணம் ஆன புதுசில் அப்படியே அன்பு பாசம் நேசம் கொட்டி கொடுக்குது. இவன் 1 கேட்டால் 10 வாங்கி கொடுக்குறான், 1 கேட்டால் 10. எப்போ கல்யாணம் ஆன புதுசில் ஒரு 4-5 வருஷம் ஆச்சுன்னா சலிப்பாயிடுது மாப்பிள்ளைக்கு. என்னடா கேட்டால் பிக்கல் பிடுங்கல் தாங்கல. அப்போ அந்த பண்பாடு எங்க? உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்ன்றான். ஒரு 4 வருஷம் பத்து அவளை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருதுன்றான். ஒரு காலத்தில் உண்மையா இல்லையா? பேசலைன்னு சண்டை வருங்க குடும்பத்தில். புருஷன் பொண்டாட்டி பேசிக்கலைன்னு சண்டை வரும். ஏன் என் கூட பேசலைன்னு? இப்போ பேசினாதான் சண்டையே வருது. அப்போ எங்க போச்சு அந்த அன்பு? எங்க போச்சு அந்த பண்பு? எங்க போச்சு? கவிஞர் திலகம் வாலி சொல்வாரு, கல்யாணம் ஆன புதுசுல இவ்வளோ பாசமா இருக்கிற, இவ்வளோ காதலா இருக்கிற, ஏன் நாளாக நாளாக குறையுது? குறையக்கூடாதுன்னு கவியரசர் சொல்லுவார், இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும், முழுமை பெற்ற காதல் என்றால் முதுமை வரை கூட வரும்னு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கணும். பணம் காசு இன்னைக்கு இருக்கனால இல்லாத போயிடும். அந்த பாசத்தை தொலைக்கிறீங்களா, அதே பண்பாட்டை தொலைக்கிறீங்கன்னு புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் தான் சொல்லுவார். ஒரு வயசான தாத்தா
தன்னுடைய மனைவி நினைச்சு பார்க்கிறார். கல்யாணம் ஆன புதுசுல எவ்வளவு அழகா இருந்த நீ, அப்படியே ரோசாப்பு மாதிரி இருந்த கல்யாணம் ஆன புதுசுல. இப்ப எப்படி இருக்க, காஞ்சி போன புல்லு கட்டு மாதிரி இருக்க. அப்ப கல்யாணம் ஆனப்ப அப்படியே நிலா மாதிரி இருந்தது உன்னுடைய முகம். இன்னைக்கு எப்படி இருக்கு, கண்ணு டொக்கு வீழ்ந்து போயிருக்கு, கண்ணு குழி வீழ்ந்து போயிருக்கு. அன்னைக்கு நடந்து வந்தீங்கன்னா அப்படியே ஜில் ஜில்னு வரும் அழகா. இன்னைக்கு 2 அடி எடுத்து வைக்க முடியல, தடால்னு கீழே விழுந்துடுற. இப்படி எல்லாம் இருக்கிற கிழவி உன்னை பார்த்தா எனக்கு எப்படி சந்தோஷம் வரும்னு கேட்கிறார். இது நியாயம்தான். அவர் அழகா கவிதையில சொல்லுவார், புதுமலர் அல்லல் காய்ந்த புற்கட்டு அவள் உடம்பு, சதிராடும் நடையாடல்லல் தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல முகம் அவளுக்கு வரல் நிலம் குழிகள் கண்கள், எது எனக்கு இன்பம் நல்கும், அவள் இருக்கின்றாள் என்ற ஒன்றே எனக்கு இன்பம். அவ்வளவுதான். எல்லா குடும்பத்திலும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலையும் சொன்ன மாதிரி எல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்களும் பெண்களும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட பிறகு நீயா நானா என்று எப்பொழுது அந்த எண்ணம் மனதிலே தோன்றியதோ அப்பொழுதே பண்பாடு போயிடுச்சு. நீயும் நானும் என்றிருந்தால் பண்பாடு அங்கே காக்கப்படுகிறது. இல்லை நீயா நானா என்றால் அது பண்பாடு தொலைந்து வாழ்க்கை பெரும் பாடாக உருமாறி கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கவலையே. இன்னைக்கு இல்லையே, அந்த காலத்தெல்லாம் அப்படி கிடையாது. கண்ணை மூடிட்டு வாழ்ந்தாங்க. இது என்னுடைய கணவன், இவதான் என்னுடைய மனைவி. கிருபானந்த வாரியார் சொல்லுவார், கிடைத்தது விரும்பவில்லை என்றால் கவலைப்படாதே, நினைத்தது கிடைக்கவில்லை என்றால் கவலைப்படாதே, கிடைத்ததை விரும்புவார். இப்போ நாங்கெல்லாம் கிடைத்தது விரும்பிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் கொஞ்சமாவது பண்பாடு இருக்கு. அதுவும் தொலைந்து போயிடக்கூடாது என்ற கவலை தான் இந்த இடத்துல நாங்கள் வந்து புலம்புறோம். பிள்ளைகளுக்கு ஏன் பெற்றோர் மதிக்கல? பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி தரல. தவறு அவர்கள் மீது கிடையாது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே. நீங்க நம்ம சொல்லி கொடுக்கல சார். யார் அம்மா, யார் அப்பா? பாலூட்டும் அன்னை, அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை, நல் வழிகாட்டும் தலைவன், துணையாக கொண்டு நீ நடைபோடு இன்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று என்ற அந்த வரிகளை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கல. நம்ம பள்ளிக்கூடம் அனுப்புறங்க, என்ன எதுக்காக அனுப்புறோம்? பள்ளிக்கூடம் நல்ல பண்பை கற்றுக் கொடுக்க வேண்டும், நல்ல நல்ல செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளை என்று இன்றைக்கு யாரும் பள்ளிக்கூடம் அனுப்புறதில்லை. எல்கேஜி சேர்க்கும் போதே என் பிள்ளை கலெக்டர் ஆகணும், என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை மிகப்பெரிய இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய 5 லட்சம் 6 லட்சம் சம்பாதிக்கக்கூடியவனாக வர வேண்டும்னு கை சப்பிக்கிட்டு இருக்கிற பிள்ளையை கொண்டு போய் 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து எல்கேஜியில் சேர்க்கிற பெற்றோர்கள் இருக்கிற வரை பண்பாடு இல்லை. பணம் சம்பாதிக்கக்கூடிய படிப்பை இன்றைக்கு நாம் பெற்றோர்கள் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர பண்பாட்டை வளர்க்கக்கூடிய படிப்பை பிள்ளைகளுக்கு சொல்லி தரவில்லை. அதனாலதான் பண்பாடு இல்லை, வளரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மனித நேயத்தை சொல்லிக் கொடுங்க, அன்பை சொல்லிக் கொடுங்க. ஒரு தவறு நடந்து விட்டதா அந்த தவறுக்கு வருத்தம் தெரிவித்தால் பண்பாடு காக்கப்படுகிறது. காலத்தின் அருமை கருதி ஒரே ஒரு செய்தி, அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்கு. எங்கம்மா இருக்கீங்க அண்ணன் தம்பி ஒற்றுமை? என் தம்பியை பார்த்தா வெட்டணம் போல இருக்குன்றான் அண்ணன். சார் அண்ணன் நல்லா இருந்தா தம்பி மகிழ்ச்சி அடையணும், தம்பி நல்லா இருந்தா பரவாயில்ல, என்னை விட என் தம்பி நல்லா இருக்கான்னு சந்தோஷப்படணும். இன்னைக்கு அது இல்லையேங்கிறதாம்மா என்னுடைய கவலை. ஒற்றுமை இல்லை, சதைஞ்சு போச்சு. வேலைக்காக அங்கே போனா இங்கே போனா விட்டா போதுன்னு ஓடிட்டாங்க, எல்லாமே விட்டா போதுன்னு ஓடிட்டாங்க. ஒரே ஒரு அண்ணன் தம்பி ஒன்னா இருந்தா எவ்வளவு அழகுன்னு கவியரசர் கண்ணதாசன் சொல்லுவார். அந்த காலத்தில் அப்படியே ரங்காராவ் ஒரு 3 தம்பிகள் அப்படியே வச்சுட்டு அப்படியே ஒரு வயக்காட்டில் வரப்போறதுல அப்படி பாடிட்டு போவாருங்க. டேய் நம்மெல்லாம் ஒன்றா இருந்தோம்னா எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? பண்பாட்டோடு வாழணும்பா. அண்ணன் தம்பி கடைசி வரைக்கும் நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம அண்ணன் தம்பி ஒன்றா இருக்கணும், இந்த ஊரே பார்த்து விழைக்கணும், சந்தோஷப்படணும். ஏன் தெரியுமா? நம்ம ஒன்றா இருந்தோம்னா அரண்மனையில் இருக்கிற அரசர்களுக்கு கூட கிடைக்காத மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கையா. நம்ம வீட்டில் கொட்டி வந்த அந்த அன்பு அப்படியே குவிஞ்சி கிடைக்கும்யா. நம்ம சந்தோஷமா இருக்கணும்னுவார். ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா. 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே வளர்ந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக.
ஆகவே அன்பிற்கினியவர்களே, பண்பாடு அந்த காலத்தில் இருந்தது இல்லை என்று சொல்லவில்லை. இன்றைக்கு அது காணாமல் போய்விட்டது. ஒருவேளை மீண்டும் அந்த பண்பாடு கலாச்சாரத்தின்படி நம்முடைய அடுத்த சந்ததியாவது நாம் உருவாக்குவதற்கு தயாராக வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அனுபவபூர்வமான ஒரு தெளிந்த நடையில் அற்புதமான பேச்சு. அவர் சொல்கிற மாதிரி அந்த முத்துக்கு முத்தாக அண்ணன் தம்பி அந்த உறவு இன்றைக்கி 3 தலைமுறையாக பேசிக்க மாட்றாங்க. ஏன்னே காரணமே தெரியல. ஏங்க அவரோட பேசுகிறதில்ல, எங்கள் தாத்தா பேசுகிறது இல்லைங்க, எங்கள் அப்பா பேசுகிறது இல்லை, என்ன காரணமே தெரியாமல் 3 தலைமுறையாக பேசிக்காமலே இருக்கான். விசாரித்து பார்த்தா இவன் வீட்டு கோழி அவன் வீட்டில் போய் முட்டை போட்டிருக்கு. அவ்வளோதான். 40 வருஷத்துக்கு முன்னால் எந்த காரணமும் இல்லாமலே ஒரு சண்டைங்க. எப்படி மாறிப்போச்சு உலகம். அவர் சொன்னார் பாருங்க, இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தேவையில்லாத செலவுகள் தான். நமக்கு தேவைப்படுகிறத செலவாக பண்ணால் பிரச்சனை இல்லைங்க, ஆசைப்படுகிறதெல்லாம் செலவாக வச்சுக்கிறோம், அதான் பிரச்சனையே. அங்கே தான் பண்பாடு முதல்ல கெட்டு போகுது. எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா அந்த கலாச்சாரம். ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார். அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு உங்கள் கைத்தட்டலோடு மதுரை சிவசங்கரி அவர்கள் நல்ல ஒரு இந்த உலகத்திற்கே பண்பாட்டை சொல்லிக் கொடுத்த நம் தமிழரின் தமிழ் புத்தாண்டு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை துவங்குகின்றேன். இல்லைங்க, ஒண்ணுமே கிடையாது. பண்பாடுன்றது என்ன தெரியுமா? பண்பாடு என்பது பெயரில் வைத்திருப்பது மட்டுமல்ல. பண்பாடு என்பது நம்மளுடைய வாழ்வியல் முறை. அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் வளவள கால வகையினனே. கடைசி வார்த்தையை நீங்கள் குறிப்பிட்டு பார்க்க வேண்டும். கால வகையினனே. பண்பாடு என்பது காலத்திற்கு ஏற்றபடி மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எங்களால் என்றைக்கும் மறக்கப்படாது என்பதுதான் உண்மை. ஆனா இன்னைக்கு அப்படியா? இன்னைக்கு தன் மனை விட்டு பிறன் மனை மோக்குவது தவறுன்ற புரிதல் எங்க இளைஞர்களுக்கு இருக்கு இல்லையா? அதுவே பண்பாட்டினுடைய மிகச்சிறந்த ஒரு குணம்னு நான் சொல்றேன் நடுவர் அவர்களே. அவங்க சொல்ற மாதிரி ஒரு காலத்துல இந்த 2 கல்யாணம் பண்றது, முதல் மனைவிக்கு குழந்தை இல்லைன்னா அது தங்கச்ச கல்யாணம் பண்றது, அதுக்கு குழந்தை இல்லைன்னா அது தங்கச்ச கல்யாணம் பண்றதுலாம் அந்த காலம். இப்பெல்லாம் அப்படிலாம் முடியாதுமா. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை, காலம் மாறிடுச்சு. பெண்கள் இன்னைக்கு இன்னொரு வார்த்தை பெண்களுக்காக சொல்றேன், சரியா இருந்தால் கைத்தட்டுங்க. கல்லாக இருந்தாலும் கணவன், புல்லாக இருந்தாலும் புருஷன் சொன்னது அந்த காலம். கல்லாக இருந்தால் ரோட்டுக்கு, புல்லாக இருந்தால் மாட்டுக்கு, புருஷனாக இருந்தால் மட்டும்தான் வீட்டுக்கு. ரொம்ப பெண்கள் தெளிவாக இருக்காங்க இன்னைக்கு. ஏங்க ஒன்றுமே கிடையாது. அதாவது இவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டு போகிறாங்க, கணவன் மனைவி உறவு, கணவன் மனைவி உறவு. வீட்டில் யாராவது லேடிஸ் சமைக்கிறீங்களா? அன்னைக்கெல்லாம் பெண்கள் மட்டும் சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் எங்கள் ஆண் பிள்ளைகளும் சேர்ந்து சமைக்கிறாங்கன்றதானங்க சமத்துவம். சமையல்ன்றது என்னங்க? சமையல் கலைன்றது என்ன பெண்களுக்கு மட்டும் விதிக்கப்பட்டதா? எல்லாரும் சாப்பிட்றோம்ல. மனைவி ஒரு நேரம் ஊருக்கு போனா வீட்டில் ரசம் வைக்க அந்த வீட்டு ஆணுக்கு தெரிஞ்சிருக்கணுமா வேணாமா? அப்படித்தான் இன்னைக்கு வாழ்க்கையை கூட சமத்துவமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோங்க. இதுல வந்துகிட்டு ஐயையோ வேற, அம்மம்மா வேற, சீக்கிரமா போட அம்பி வேறன்னு எதிரணியினர் வந்து புலம்பிட்டு போயிருக்காங்க. எனக்கு என்னன்னு புரியல. ஒண்ணுமில்ல நடுவர் அவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை எப்படி தெரியுமா இருக்குது? வந்தா டேக் கேர், வராட்டி டோன்ட் கேர். எதுக்குன்றேன் நான். இல்லை லவ் பண்ணுறதை பற்றி அவங்கெல்லாம் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பழைய படத்துலலாம் லவ் பார்த்துருக்கேன். அவர் அங்கே இருப்பார், இந்தம்மா இங்கே இருக்கும், நடுவில் ஒரு ஆறு போகும். இந்தம்மா அவரை பார்த்து பாடுவாங்க, அவர் இந்தம்மா பார்த்து பாடுவார். என்னைக்கு இவங்க லவ்வை சொல்லி என்னைக்கு அதை வீட்டில் பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டு என்னைக்கு கல்யாணம் பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் ஒரு தலைமுறை வந்துச்சு. ஒரு பொண்ணு முன்னாடியே போகும், இவர் பின்னாடியே லெட்டரை கொண்டுகிட்டு போய்கிட்டே இருப்பார். இவர் லெட்டரை கொடுக்குற நேரம் அந்த பிள்ளை என்ன பண்ணிடும், கல்யாண பத்திரிகையை கொடுத்துரும். சொல்லாமலே கடைசி வரைக்கும் இதய முரளி மாதிரியே சுத்த வேண்டியது. எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அதாவது எங்க காலத்துல எல்லாம் எப்படியெல்லாம் பேர் வச்சோம். நான் ஒன்று சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு தான் தமிழ் பெயர்கள் என்னென்ன இருக்குன்னு தேடி 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 கண்டுபிடிச்சு தன்னுடைய இளைய தலைமுறைக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு எல்லாருமே வச்சுக்கிட்டு இருக்கோங்க. தன் பிள்ளைக்கு தன்னுடைய தாய்மொழியவே பேரா வச்சு தன்னுடைய தாய்மொழி தன்னுடைய தலைமுறைக்கு ஒரு அடித்தளமிட்டு இருக்கிறது கூடியதான் இந்த பண்பாடு கூடிய மக்கள்னே நம்ம சொல்லலாம் நடுவர் அவர்களே. வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்க எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு வந்து குடும்பங்களாக இருந்த காலம் போய் சிங்கிள் பேரண்டா வாழ்ந்துட்டு இருக்கோன்னு. நான் ஒன்று சொல்லட்டுமா, கோர்ட்டு டிவோர்ஸ்னு வந்தது பெண்களுக்கு மிகப்பெரிய விடுதலைன்னு தான் நான் சொல்லுவேன்.
எத்தனை நாளைக்கு தான் வந்து புருஷன் அடிச்சாலும் பரவாயில்ல, புருஷன் திட்டினாலும் பரவாயில்ல, படிதாண்டா பத்தினி வாழ்ந்துட்டு இருக்கதே. என்னாலும் சுயமாக நிற்க முடியும்னு ஒரு பெண்ணுக்கு சமத்துவத்தை சொல்லுகின்ற பண்பாடு இன்றைய தலைமுறை பண்பாடுங்க. புருஷன் அடிக்கிறான், திட்டுறான், குடிச்சிட்டு வந்து உதைக்கிறாங்கிறதுக்காக விவாகரத்து பண்ணா பரவாயில்ல, புருஷன் குரட்ட விடுறாங்கிறதுக்கு எல்லாமா அவன் கோர்ட்டுக்கு போறது? நடுவர்களே அப்படி இல்ல. நீங்க படிதாண்டா பத்தினின்னு பெண்களுக்கு சொன்னீங்களே, படிதாண்டா பத்தினன்னு எங்கேயாவது ஆண்களுக்கு சொல்லியிருக்கீங்களா? உங்க பண்பாடு எப்பயுமே வந்து பெண்களின் தலையில் வைக்கப்பட்ட பணங்காய் தான். ஆனால் ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், படி தாண்டினாலும் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பத்தினி தான். அவங்க வேலைக்காகவும் பணிக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் எத்தனையோ மைல்களும் எத்தனையோ தூரங்களும் பயணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்றைக்கு குடும்பங்கள் அவர்களை கைவிட்டாலும் ஒருபோதும் பெண்கள் குடும்பங்களை கைவிடவில்லையே. இதுதானே இந்த சமத்துவ காலம்னு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். உங்க காலத்துல கால் கட்டுன்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. என்னம்மா? கால் கட்டு. கால் கட்டு கல்யாணம் பண்றது அப்படி சொல்லுவாங்க. ஆண்களுக்கு கால் கட்டுன்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. இன்னைக்கு இருக்க ஆண்களுக்கு கால் கட்டுன்ற ஒரு வார்த்தையே கிடையாதுங்க. ஏங்க, பெண்ணுக்கு திருமண வயதுன்னு இருக்குல்ல, பெண்ணுக்கு இதுதான் திருமண வயதுன்னு இருக்கு. ஆனா ஆண்களுக்கு திருமண வயதுன்னு ஏதாவது இருக்குதா? இருக்குமா? கண்டிப்பா கிடையாது நடுவர்களே. ஆணுடைய திருமண வயது என்ன தெரியுமா? தன் அக்காவுடையோ இல்லது தன்னுடைய தங்கையுடைய திருமண வயது தான் ஒரு ஆணின் திருமண வயதுங்க. ஏங்க, உங்க காலத்துல 19 வயசு ஆணுக்கு 13 வயசு பிள்ளைய கட்டி கொடுத்தாங்க. நடந்துச்சா இல்லையா? ஆனா இன்னைக்கு அப்படியா? 27 வயசாகியும் 28 வயசாகியும் 30 வயதாகியும் கூட தன்னுடைய குடும்ப பொறுப்புகளை தன் தோளில் தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஆண்கள் எத்தனை பேருங்க இருக்காங்க? ஆண்கள் மட்டும் இல்லாம பல பெண்கள் +2 படிக்கிற வரைக்கும் தான் அப்பா அம்மா செலவில் படிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு சுய வேலை செய்து பகுதி நேர வேலை செய்து அப்பா அம்மாவுக்கு சிரமம் வைக்கக்கூடாதுன்னு தன்னுடைய சொந்த செலவில் கஷ்டப்பட்டு படிக்கிற பல பெண் பிள்ளைகளையும் இந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம். அதைத்தாங்க சொல்ல வரோம். இன்றைய பண்பாடு என்பது மூட பழக்கங்களை தூக்கி எறிந்து சடங்குகளாலும் சம்பிரதாயங்களாலும் நீங்கள் சிக்குண்டு இருந்த பழக்கங்களை தூக்கி எறிந்து எது பண்பாடு, எது பாரம்பரியம், எது சமத்துவம் என்பதை நோக்கி போய்கொண்டிருக்கிறதுன்னு அண்ணே சொன்னாங்க. இப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு யாராவது ஒரு அம்மா நிலாவை காட்டி சோறு ஊட்டுறீங்களான்னு. எங்களுக்கு நிலாவை காட்டி சோறூட்டுவதற்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்கள் பெண் பிள்ளைகளை நிலாவிற்கு அனுப்பும் தைரியம் இருக்கிறது என்பதை தான் நாங்கள் இங்கே பதிவு பண்ண வந்திருக்கோம். அண்ணே சொன்னாங்க, இன்னைக்கெல்லாம் கல்யாணத்துக்கு வர எல்லா பிள்ளைகளும் ஆடிக்கிட்டே வருதுங்க. நான் கேட்குறேன், மௌனமா போகிறதுக்கு அது என்ன மௌனம் சொல்லியா? வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை நாங்கள் கல்யாணம் பண்ண போகிறோம். அதை நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குன்றேன். அப்படியே குனிஞ்சதில் நிமிரா போய் செவத்துலையே நாங்கள் முட்ட போகிறோம். விருந்தோம்பல் போயிருச்சுன்னு சொல்லியிருக்கீங்களே, ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு உங்கள் விருந்தோம்பல் தான், இன்னைக்கு எங்களோட பார்ட்டி. எங்கேயாவது பார்ட்டி இல்லாமல் யாராவது இருக்க முடியுமா? வீட்டுக்கு யாராவது வந்தால் உடனே நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டு சமைச்சு கொடுக்குறோமோ இல்லையோ, ஸ்விக்கிலையாவது ஆர்டர் பண்ணி கொடுக்குறோமா இல்லையா? உங்களுக்கு தேவை சாப்பாடு, அவ்வளோதான். அது ஸ்விக்கியில் இருந்தான்னா என் வீட்டு சட்டியில இருந்து வந்தா என்ன உங்களுக்கு? ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு வீட்டில் குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லி கொடுப்போம்? கண்ணா, பொய் சொல்லக்கூடாது, யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது, யாரையும் அடிக்கக்கூடாது, எல்லாரையும் சேர்த்து விளையாடணும்னு ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறோமா இல்லையா? நான் இல்லைன்னா நாளைக்கு உங்கள் குழந்தைக்கு பிறந்தவொடனே என்ன சொல்லி தருவீங்க? பொய் சொல்லக்கூடாதுன்றதை சொல்லி தருவீங்களா? அவ்வளோதாங்க பண்பாடு. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பிச்சை எடுக்கக்கூடாது, பிறர் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது என்பதை தாண்டி வேற பண்பாடு எதுவும் எனக்கு தெரியவில்லை. பண்பாடு என்பது சில நேரங்களில் மறைந்திருக்கலாம், ஆனால் காலத்தின் தேவைக்கு ஏற்ப தன்னை அது வெளிப்படுத்தி கொள்ளும். ஈரடியிலும் நாலடியிலும் காலடி பதித்த என்னுடைய தமிழ் சமுதாயம் இன்று கீழடியால் உயர்ந்து நிற்கிறதுன்னு சொன்னா தமிழ் சமுதாயத்திற்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் என்றுமே வீழ்ச்சி இல்லை, வளர்ச்சிதான். கலைகளை களைந்து அதை தலை தோங்கி இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏன்னா இந்த பக்கம் ஒரு பேச்சாளர், அந்த பக்கம் ஒரு பேச்சாளர், அவர்தான். உடனடியாக உங்கள் கைத்தட்டலோடு நம்முடைய அருமை சகோதரர் நாஞ்சில் விஜயன் அவர்கள். தமிழ் அன்னையை வணங்கி நல்லதொரு பட்டி மண்டபத்தை நடத்தி கொண்டிருக்கும் நடுவர் அவர்களையும் வணங்கி, எண்ணணி பேச்சாளர்களையும் எதிரணி பேச்சாளர்களையும் வணங்கி,
தொலைக்காட்சியிலே பொழுதை போக்கிக் கொண்டிருக்கும் மனிதர்கள் மத்தியில் நல்ல பட்டிமண்டபத்தின் மூலமாக நல்ல சிந்தனைகளை நாங்கள் கேட்டே தீர்வோம் என்று இங்கு வருகை தந்திருக்கும் அத்தனை ரசிகர்களையும் வணங்கி புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி எனது உரையை தொடங்குகின்றேன். ஒன்றும் இல்லை, சிம்பிளான விஷயம். இன்றைய சூழல்ல பண்பாடு எப்படி இருக்கு அவ்வளவுதான் ஐயா. வாத்தியாருக்கு பயந்து ஸ்கூலுக்கு போனா அது அந்த காலம், வாத்தியாரே பயந்து ஸ்கூலுக்கு வந்தா அது இந்த காலம். மிஸ் நல்லா பாடம் எடுப்பாங்களான்னு பார்த்தா அது அந்த காலம், பாடம் எடுக்கிற மிஸ் நல்லா இருப்பாங்களான்னு பார்த்தா அது இந்த காலம். பொண்ணை பார்த்தாலே பயந்து ஓடுறது அந்த காலம், பொண்ணுக்கு ஒண்ணுன்னா எந்திரிச்சு ஓடுறது இந்த காலம். இப்படி காலம் இன்னைக்கு பண்பாடு கெட்டு போய் கிடக்குது. இதை தான் நாங்க பேச வந்திருக்கோம். அக்கா சொன்னாங்க, நாங்க ஏன் தெரியுமா இன்னைக்கு கூட்டு குடும்பமாக எங்களால் வாழ முடியவில்லை, ஏனென்றால் அண்ணன் ஒரு டிகிரி முடித்து அமெரிக்காவில் இருக்கிறான், தங்கை ஒரு டிகிரி முடித்து அங்கே இருக்கிறாள். அண்ணன் அங்க இருக்கட்டும், தங்க இருக்கட்டும், உங்களை டிகிரி படிக்க வைத்த தாயும் தந்தையும் இன்னைக்கு எங்க வச்சிருக்கீங்க? அதுதான் எங்களுடைய வருத்தம். அவங்கள நடுத்ததுல விட்டுட்டீங்களே. இன்னொன்னு சொன்னாங்க, 4 பேர் தப்பு பண்ணதாங்க பண்ணுவாங்க, நீங்க 40 பேரை ஏன் பாக்குறீங்க, 4 பேரை மட்டும் பாருங்க. ஒரு லிட்டர் பால்ல ஒரு துளி விஷம் கலந்தாலும் விஷம் தான். 4 பேர் தப்பு பண்ணாலும் தப்பு தான். நீங்க 40 பேர் நல்லவனால பிரச்சனை இல்லம்மா, இந்த 4 பேர் இன்னும் 40 பேரை கெடுத்து போடுவான், அதான் பிரச்சனை. அதுல இன்னொன்னு சொன்னாங்க, எனக்கு அதுதான் பொறுக்க முடியல. என்ன? ஆமா, அந்த கர்ணன் வேஷம் போட்டாங்க, அந்த பையனுடைய பண்பாடை பாத்தியா? அப்பா எதுக்குப்பா 500 ரூபா கொடுத்து கண்ணன் வேஷம் போடுறீங்க? அதை ஒரு பையனுக்கு உதவணும், அந்த பையனுடைய பண்பாடை நாங்க வச்சிரோம்மா. அந்த அப்பா, இந்த அப்பா 500 ரூபா நீ கண்ணன் வேஷம் போட்டுக்கோ, உன் ஃப்ரெண்டுக்கு நான் ஒரு 500 ரூபா கொடுத்துருந்தா அங்க நாங்க பண்பாடு தலை தோங்கி நிற்கிறது நாங்க பாராட்டி இருப்போம். அதை விட்டுட்டு பாவம் அந்த பையனுக்கு ஒரு 500 ரூபா கூட கொடுக்காம கர்ணன் வேஷம் போடாம என் மகனே கர்ணன் போல இருக்கிறான்னு எப்படி ஏமாத்திருக்காரு பாத்தீங்களா? அடுத்து இங்க இன்னொன்னு சொன்னாங்க, என்னது? யாரு? ஆமா, கல்யாணத்துல நாங்க ஆடுனா என்ன தப்பு? அப்படிதான் ஆடுவோம், நாங்க ஆடுவோம், எங்க அம்மா ஆடுவோம், அப்பா ஆடுவோம். ஆடுங்கம்மா, தயவு செய்து ஆடுங்க, தப்பே இல்லை. ஆனா தயவு செய்து கல்யாணம் அன்னைக்கு மட்டும் ஆடுங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஆடாதீங்கம்மா. உங்க ஆட்டத்தெல்லாம் எங்களால தாங்க முடியலம்மா. அதுல என் மனைவி ஆடினா பரவாயில்ல, என் மாமியாவும் சேர்த்து ஆடுது சார். என் குடும்பம் அந்த ஆட்டத்தை சமாளிச்சுட்டு நான் பண்ற பாடு எனக்கு தான் இருக்கும். அடுத்து இன்னொன்னு சொன்னாங்க, இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்களா இளைஞர்கள் எவ்வளவு பண்பாடோட இருக்கும். நாங்கெல்லாம் 36-40 வயசு ஆனாலும் கல்யாணம் பண்ணாம இருக்கோம். எதற்கு? எங்களுடைய குடும்ப சுமையை சுமக்குறோம், அதை சுமக்குறோம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பொண்ணு கிடைக்கல, பொண்ணு கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் பொண்ணை போட்டோல பார்க்கும்போது நயன்தாரா மாதிரி இருக்காங்க, நேர்ல பார்த்தா காந்திமதி மாதிரி இருக்காங்க. எல்லாம் இன்ஸ்டாகிராம் ஃபில்டரை போட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க மத்தியில எப்படியா நாங்க வாழ முடியும்? எனக்கு இன்னொரு கஷ்டம் என்ன தெரியுமா சார்? இன்னைக்கு பண்பாடு எப்படி மாறி போயிட்டுன்னா, முன்னாடி எல்லா வீட்லயும் பாட்டின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இப்ப எங்க சார் பாட்டி இருக்காங்க? அவங்க சொல்லி கொடுப்பாங்க சார், கலாச்சாரம்னா என்ன, பண்பாடுனா என்ன. இங்க இருக்க நிறைய பேருக்கு தெரியும், பாட்டி கிட்ட சுருக்கு பைன்னு ஒண்ணு இருக்கும். யாராவது பாத்திருக்கீங்களா? சுருக்கு பை, கை தூக்குங்க பாப்போம். பாத்தீங்களா? இத்தனை பேர் பாத்திருக்காங்க. அந்த சுருக்கு பை இருக்கல்லவா, எங்க ஊர்ல கன்னியாகுமரியில அதுக்கு பேரு பக்கர பை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுருக்கு பையில பாட்டி கொஞ்சம் காசு வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள விபூதி பொட்டலம் ஒண்ணு இருக்கும். அந்த பாட்டிட்ட போய் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொன்னா எடுத்து அந்த விபூதியை போட்டு நல்லாதடா பேராண்டின்னு சொல்லி விபூதியை போட்டு கையில காசு கொடுக்கிற பண்பாடு இன்னைக்கு எங்க போச்சு? எங்க சுருக்கு பை? எல்லாம் ஹேண்ட்பேக். நான் பெண்களுக்கு ஒரு சவால் கொடுக்குறேன், உங்க செல்போனை உங்க ஹேண்ட்பேக்ல போட்டுட்டு 1 மினிட்ல அந்த ஹேண்ட்பேக்ல இருந்து கண்டுபிடிங்க பார்ப்போம். ஏன்னா செல்போன் மட்டும் இல்ல, உள்ள ஒரு மினி ஹாலே உள்ள வச்சிருக்காங்க. என்ன ஏதுன்னு தெரியல, சைடு பின்னு, அந்த பின்னு, இந்த பின்னு, ஃபேஸ் கிரீம், உள்ள ஒரு பொருள் போனா கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு சார். போலீஸ்காரனை கூப்பிட்டு யார் அதுல போய் தேட சொன்னது? ரொம்ப நாளா அவ்வளவு கஷ்டப்பட்டு என் பொண்டாட்டி ஹேண்ட்பேக்லாம் ஒன்னும் எடுக்க முடியல, அவ்வளவு ஐட்டத்தை உள்ள வச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டம். கடைசியா ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். அதாவது ஃபாரினர்ஸ்லாம் நம்ம ஊருக்கு வரும்போது கேட்குறாங்க, என்னப்பா இந்தியாவில் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன விஷயம் உனக்கு பிடிச்சிருக்கு? தாஜ்மஹால் பிடிச்சிருக்கா, இல்ல தஞ்சை பெரிய கோயில் பிடிச்சிருக்கா? அப்ப அந்த ஃபாரினர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் எங்களுக்கு பிடித்த விஷயம் என்றால் குடும்பம் என்கிற அமைப்பு பிடித்திருக்கிறது. கணவன், மனைவி, மாமனார், மாமியார், பாட்டி, தாத்தா என்று குடும்பமாக வாழக்கூடிய பண்பாடு இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னானே. ஆகவே இத்தகைய சூழலில் பண்பாடு தடமாறி இருக்கிறது என சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா, ரொம்ப நிறைவா பேசியிருக்கார். உங்கள் கைத்தட்டலோடு உடனடியாக ஆரூர் சினேகா அவர்கள். அஆவில் உயிரூட்டி
ஆவில் உயிரூட்டி அமுது தமிழை உரமாக்கி இலக்கிய இலக்கண தெருவெங்கும் வாழ்தலின் ரசங்கூட்டி அடிக்கு அடிமொழியாலே உலக பண்பு வளர்த்த தமிழ் மண்ணே, மனிதமான் பூரிய உன் தாய்மடியில் என்னை தமிழச்சியாய் பெற்றெடுக்க வரம் தந்த மொழியே தமிழே, உனக்கு என் முதல் வணக்கம். இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்களோடு நடுவர் அவர்களே, பேருக்கு புகழ் பேசும் ஊர் அல்ல இது, பேருக்கு புகழ் பேசும் ஊர் அல்ல இது, புகழே பேரான திண்டுக்கல் மண்ணையும் மக்களையும் வணங்கி தொடங்குகிறேன். நடுவர்களே, முதல்ல தனபாலன் நான் பேசிட்டு போனாரு. சரி, அவர் பேசினதை நீங்க கவனிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஆடை நல்லா இல்ல, ஆண்கள் நல்லா இல்ல, பெண்கள் நல்லா இல்ல, கல்யாணம் நல்லா இல்ல, சமுதாயம் நல்லா இல்ல, ஆறுதலுக்கு கூட அவர் வாயில வந்த ஒரு வார்த்தை கூட நல்லா இல்ல சார். சொந்தக்காரன்ட்ட காசு வாங்கி கல்யாணம் பண்ண பொண்ணெல்லாம் இன்னைக்கு இருக்கும்னு நினைச்சிட்டீங்களா? அப்படிலாம் கிடையாது. தன்னுடைய படிப்பு செலவுக்கு மட்டும் இல்ல, கல்யாண செலவையும் தன்னுடைய செலவிலே பார்த்துக்கிற அளவுக்கு இன்னைக்கு பெண்கள் வளர்ந்துருக்காங்கன்னு சொன்னா இது இல்லையா பண்பாடுடைய வளர்ச்சி? பண்பாடு மாறிதான் போயிருக்கிறது. எங்களுக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பண்பாடு மாறிதான் போயிருக்கிறது. ஆனால் ஒருபோதும் நாங்கள் அதை மறந்து விட்டு போகவில்லை அப்படிங்கிறதா எங்களுடைய வாதமே. இன்னைக்கு வேலைன்னு வந்துட்டா நாங்க வெள்ளைக்காரன் தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா பண்பாடுன்னு வந்துட்டா நாங்க எல்லாரும் பச்சை தமிழர்கள்ன்றதுல எந்த மாற்றமும் இல்லை. நடுவர்களே, இன்னைக்கு அடிபட்டு கீழே விழுந்தா வீடியோ தான் எடுத்து போடுறாங்க, யாராச்சும் உதவி பண்ண வராங்களான்னு கேள்வி கேட்டவங்க ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அடிபட்டு ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கும் போது உதவ சொந்தக்காரன் வரானோ இல்லையோ, காசு கொடுக்க நண்பன் வரானோ இல்லையோ, ஆனா இந்த ரத்தம் தான் வேணும்னு நீங்க போற ஒரு போஸ்ட பார்த்துட்டு உங்களை முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் வாசல்ல நிக்கிற நிலைமை இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா அந்த ரத்த தானத்தை எப்படி நீங்க குறைச்சு பேசுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்ன சார் இன்னைக்கு மனிதநேயம் இல்ல? கிழிந்த ரூபாய் நோட்டை ஒரு கவிஞன் அழகா சொன்னான் சார். கிழிந்த ரூபாய் நோட்டை செலவழிக்க கிழவி படும் பாடு வறுமையின் உச்சம். கிழிந்தது என தெரிந்தும் கிழவியின் தேவையை பூர்த்தி செய்யும் கடைக்காரன் மனிதநேயத்தின் மிச்சம்னு சொன்னா இது இல்லையா சார் இன்னைக்கு அழகு அப்படின்றது? ஒரு பாட்டுல இன்னைக்கு அழகா சொன்னாங்க சார், வெல்கம் டு சென்னை, எங்க ஊரு, இந்த ஊருக்குள்ள நாங்க தாறுமாறு, ஃபர்ஸ்ட் வாத்தி யாரு, அப்புறம் சூப்பர் ஸ்டாரு, கவிதைக்கு யாரு, பாரதி யாரு, எங்க கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான், இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன் தானே சொன்னா இன்னைக்கு அடுத்த மொழியை பேசினாலும் தன்னுடைய மொழியின் முக்கியத்துவம் புரிந்த தலைமுறையாக நாங்கள் இருக்கிறோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நடுவர்களே, ஆள போறான் தமிழ்லன்னு சும்மா பாட்டுல சொல்லிட்டு போன தலைமுறை இல்ல சார். நாங்க உள்ளபடியே இன்னைக்கு இந்தியாவில் 19 வயது நிறைந்த ஒரு பையன் 40 மொழிகளை படிக்கவும் 400 மொழிகளை எழுதவும் பேசவும் கத்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னா, முகமது சரகன் அப்படின்ற அந்த பையன் ஒரு தமிழன்னு சொன்னா இதை தாண்டி பண்பாட்டை வளர்க்கறதுக்கு என்ன பெரிய சாட்சி வேணும்னு நான் கேட்கிறேன். நடுவர்களே, கொடுத்து கொடுத்து சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரன் கர்ணன் பாட்டு பாடினதெல்லாம் ஒரு காலம் சார். ஆனா இன்னைக்கு மொரதாபாத்ல அரவிந்த கோயல் அப்படின்ற 600 கோடி சொத்துக்கு சொந்தக்காரர் தான் வாழ்நாள் முழுக்க சம்பாரிச்ச சொத்தையெல்லாம் தங்குறதுக்கு ஒரு வீட்டை மட்டும் தனக்குன்னு வச்சுட்டு 600 கோடி சொத்தையும் ஏழைகள் பேரில் எழுதி கொடுத்துட்டாருன்னு சொன்னா இருக்கவன் கொடுக்கறது இல்ல சார், இருக்கவனுக்கு கொடுக்கணும்னு மனசு வருது இல்லையா? அது இல்லையா இன்னைக்கு பண்பாடு வளர்றதுக்கு பெரிய சாட்சி அப்படின்றது? வீடு தேடி வந்தவங்களுக்கு செய்யற விருந்தோம்பலம் பத்தி மட்டும்தான் நீங்க பேசுனீங்க. ஆனா இன்னைக்கு அதுக்கும் ஒரு படி மேல போய் இல்லாதவர்களை அவர்களின் இடம் தேடி கொண்டு கொடுக்கும் பண்பாடு இன்னைக்கு வளர்ந்திருக்குன்னு சொன்னா அதை எப்படி சார் நம்ம குறைச்சு பேச முடியும்? பல பிறந்த நாள் விழாக்களும் பல திருமண நாள் கொண்டாட்டங்களும் அரங்கில் கொண்டாடப்படுவதை விட பல ஆதரவற்றோர் இல்லங்களில் தான் கொண்டாடப்படுகிறதுன்னு சொன்னா இல்லாதவர்களுக்கு தான் கொடுத்து உதவணும்னு தெரிஞ்சது பெரிய பண்பாடு இல்லையா? அது எப்படி நம்ம குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட முடியும்? நடுவர்களே, நான் நிறைவாக இப்படி சொல்லுகிறேன். நம்முடைய சமூகத்துல வெள்ளை சட்டைக்கு இருக்கிற மரியாதை விதவை கட்டக்கூடிய வெள்ளை புடவைக்கு கிடையாது. ஆனா இன்னைக்கு வெள்ளை புடவை விதவைக்கே கிடையாதுன்னு சொன்னா நீங்க இழந்தது உங்களுடைய கணவனை மட்டும்தான், உங்களுடைய வாழ்க்கையை அல்ல. நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை இன்னும் மிச்சம் இருக்குன்னு அவங்களுடைய வாழ்க்கையையும் மரியாதையும் ஒரு பெண்ணுக்கு திருப்பி கொடுத்த தலைமுறையா இன்னைக்கு இருக்கிற தலைமுறை இருக்குன்னு சொன்னா அவங்கள்ட்ட எப்படி நடுவர்களை பண்பாடு குறைஞ்சு போயிடும்? இன்னைக்கு தலைமுறை தோல்வியை தாங்க முடியாம தூக்கு போட்டுக்கிற தலைமுறை இல்ல சார். தோல்வியை தாங்க முடியாம தூக்கு போட்டுக்கிற தலைமுறை இல்ல சார். இன்றைய தலைமுறை தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்குடான்னு தன்னம்பிக்கையோட முயற்சி எடுத்து தன்னிச்சையாகவே வென்று காட்டக்கூடிய தலைமுறை இந்த தலைமுறை. அப்படிப்பட்ட தலைமுறை இருக்கும் வரை பழமையான பண்பாடும் மறையாது,
புதுமையின் கண்டுபிடிப்பும் குறையாது. நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே மேடையில் இருக்கிற 6 பேச்சாளர்கள் என்னையும் சேர்த்து நாங்கள் நல்லா பேசணும்னு சொல்லவே மாட்டோம். நீங்கள் நல்லா கேட்டீங்க, அதனால தான் எங்களால் இவ்வளவு பேச முடிஞ்சது. அரண் மீடியா, புதுயுகம் தொலைக்காட்சி இணைந்து வழங்குகிற இந்த சிறப்பு பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் எங்கள் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக்கிறேன். 2 அணியிலையும் பேசியிருக்காங்க, 2க்குமே நீங்கள் கை தட்டிட்டீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க பேசினாலும் கை தட்டுறீங்க, இவங்க பேசினாலும் கை தட்டுறீங்க. ஏதாவது ஒன்றுக்கு தானே தீர்ப்பு சொல்லணும், 2ம் சரிதான் அப்படின்னு போக முடியாது. அவங்க 3 பேரும் பாருங்கள், 3 பேரும் ஒரு 3 தலைமுறைனே வச்சுக்கலாம், 3 தலைமுறை செய்திகளை சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மனுஷன் பக்கத்து வீட்டில் இருக்கிறான், 25 வருஷமாக இருக்கான். அவனை கீழே பார்த்துட்டு ஒரே பிளாட்டில் இருக்காங்க, எங்கேயோ உங்களை பார்த்த மாதிரி இருக்கேங்கிறான். எப்படி போச்சு பாருங்கள் மனிதர்கள். குடும்பத்துக்குள்ளேயே பேசிக்கிறது இல்லைங்க. நான் கேட்குறேன், நான் என்னை சேர்த்து சொல்கிறேன், ஒரு வீட்டுக்குள்ளே 4 பேர் தான் இருக்காங்க, அப்பா அம்மா 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன், அவ்வளோதான், 4 பேர் தான். இந்த 4 பேரும் ஒருவேளை சாப்பாடு கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்களான்னு கேள்வி இருக்குது. நான் கேட்குறேன், எத்தனை குடும்பத்தில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம்? பொண்ணு இந்த ஒரு முக்கியமான ஃபோன், இவன் பையன் முக்கியமான மெசேஜ், நீங்கள் போய் முன்னால் சாப்பிடுங்க, நான் பின்னால் வர்றேன். 4 பேர் 4 நேரத்தில் சாப்பிட்றாங்க. 4 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற பழக்கம் குறைஞ்சி போச்சுங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. வள்ளுவர் சொல்லியிருப்பார், நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். இந்த பூகம்பம் அடிக்கடி செய்தி பார்க்குறோம் நம்ம, பூகம்பம் இங்கே பூகம்பம் அங்கே பூகம்பம். ஒரு காலத்துலலாம் ரஷ்யாவில் வந்துச்சு, ஜப்பானில் வந்துச்சுன்னு தான் கேள்விப்பட்டோம். இன்றைக்கி நம்ம பக்கத்து ஊர்லெலாம் பூகம்பம் வருது. இந்த பூகம்பம் ஏன் வருதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாலே இந்த பூகம்பம் ஏன் வருதுங்கிறத உளவியல் ரீதியாக சொன்னது திருவள்ளுவர் தான். அன்னைக்கே சொன்னார், சான்றவர் சான்றாமை குன்றின் 2 நிலம்தான் தாங்காது மண்ணோ பொறை அப்படின்னார். என்றைக்கு படித்தவர்கள் கூட அறிவாளிகள் கூட தவறு செய்ய ஆரம்பிக்கிறார்களோ அன்றைக்கு இந்த பூமி தாங்காது குலுங்கும். இப்போ ஏன் அடிக்கடி குலுங்குதுன்னு தெரியுதா? இன்றைக்கி எல்லாரும் தடமாறி போகிறார்கள் அப்படிங்கிற அந்த வருத்தத்தை அவங்க பதிவு செய்கிறாங்களே. பயிற்சிங்க, அடுத்தவங்களோட பேசுகிற பண்பும் குறைஞ்சி போச்சு, நேரமும் குறைஞ்சி போச்சு, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் குறைஞ்சி போச்சு. அவர் சொன்னார், கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் நடக்குது, தப்பு இல்லைங்க. பொம்மை கும்பிட்றது கூட தப்பு இல்லை. வீட்டில் கல்யாணம் பண்ணும்போது வாங்க சித்தப்பா வாங்க பெரியப்பா அப்படின்னு உறவுகளை சொல்லி கூப்பிட்டோமே, அந்த உறவு சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம். அன்னைக்கு இவர் தான் சித்தப்பா, இவர் தான் மாமா, இவர் தான் அத்தை. யாரோ வந்து வரவேற்கிறாங்க வாசலில், அதுக்கு காசு கொடுத்து நம்ம கூப்பிட்றோம். வரவேற்கிறதுக்கு யாரோ, எல்லாமே அதுக்கான ஆட்கள் சம்பளம் கொடுத்து ஊதியத்துக்காக இந்த கூலிக்கு மாரடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஆட்களை கொண்டு வந்து வச்சுருக்கோம். உறவுகளை அறிமுகப்படுத்துறதில்ல, மொழியையும் சொல்லிக் கொடுக்கறதில்ல அப்படிங்கிற வருத்தத்தை சொல்லும் போது எவ்வளவு வேதனையாக இருக்குது. அதை விட நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுங்களா, இது எங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். பொதுவாக வீட்டில் நம்ம அந்த ஆண்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா, ஒரு 50 வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த ஆண்கள் பெரும்பான்மையாக சொல்கிற வார்த்தை, எங்கள் அப்பா அம்மா என் கூட தான் இருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா என் கூட தான் இருக்காங்க, இதில் என்னங்க பெருமை? என்ன வார்த்தை தெரியுமா சொல்லணும்? எங்கள் அப்பா அம்மா கூட தான் நான் இருக்கேன் அப்படி சொல்லி பழகணும். யாருங்க பெற்றது? யார் முதல்ல வந்தது? இதில் என்ன பெருமை? எங்கள் அப்பா அம்மா என் கூட இருக்கிறாங்கிறதுல என்ன பெருமை இருக்குது? எப்படி வார்த்தைகள் கலாச்சாரங்கள் உடைந்து நொறுங்கி போகிறது அப்படின்னு அவங்க வேதனைப்பட்டதில் எத்தனை உண்மைகள் இருக்குது. முதியோர் இல்லம் கேள்விப்பட்டிருக்கோமா? 50 வருஷத்துக்கு முன்னால் முதியோர் இல்லம் இருந்துதாங்க 50 வருஷத்துக்கு முன்னால். இன்றைக்கி கிராமங்கள், நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க கிராமத்தில் முதியோர் இல்லமே இல்லை, எல்லாம் நகரத்தில் தான் இருக்குது. இன்றைக்கி போய் பாருங்கள், மொத்த கிராமமே முதியோர் இல்லமாக மாறிடுச்சு. எல்லா பிள்ளைகளும் ஒன்று நகரத்தில் இருக்கான், இல்லை வெளிநாட்டில் இருக்கான். போய் பெரிய பெரிய வீடுகள் 50 லட்ச ரூபா கட்டின வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா முதியவர்கள் அப்பா அம்மா மட்டும்தான் இருக்காங்க. இந்த வேதனைகள் இவங்களுக்கு இருக்குது, கூட்டு குடும்பம் இல்லைங்கிற வருத்தம் இருக்குது, பெரியவங்களை மதிக்கிறது இல்லை, நன்றி இல்லைங்க. முதல்ல நன்றிங்கிற உணர்வு இல்லை. நீங்கள் எவ்வளவு ஒருத்தனை கை தூக்கி விட்டு உயரத்துக்கு கொண்டு போனாலும் அவன் நன்றிங்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கு இன்றைக்கி எத்தனை பேர் தயாராக இருக்காங்க? நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு இவர் தாங்க காரணம், இவர் வழிகாட்டலைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நன்றி உணர்வு எத்தனை பேருக்கு இருக்குது? துரோகங்கள் அதிகமாகிடுச்சு, நம்பிக்கை துரோகங்கள் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற வருத்தங்கள் எல்லாருக்கும் இருக்குது. ஆக நிறைவாக நான் சொல்லணும் அப்படின்னா, இவர் சொல்லுகிற தலை தோங்கி இருக்கிறது என்று சொல்வதை விட நிஜமாக உங்களுடைய கைத்தட்டலெல்லாம் அதிகமாக பார்க்கும்போது இன்றைக்கு உண்மையிலேயே இந்த பண்பாடு தடமாறி இருக்கிறது. நான் சொல்லலை, நான் தீர்ப்பு சொல்லலைங்க, அதுக்குள்ளே ஏன் அவசரப்படுறீங்க? சொல்லலாம்னு நினச்சேன். இந்த 3 பேர் பேசியிருக்காங்களே, பெண்கள் பேசுனதை ஒரு 2 நிமிஷமாவது, இப்போ இவங்க என்ன பேசுனாங்கன்னு ஒரு 2 நிமிஷம், ரொம்பலாம் வேண்டாம். ஒரு செய்தி நான் சமீபத்தில் பார்த்தேன். ஒரு பேச்சாளர் அதை பதிவு பண்ணியிருந்தாங்க, ஒரு இயக்குனர் அதுவும் அதை ஆமான்னு சொல்லி பதிவு பண்ணியிருந்தார்.
உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இயக்குனர் மணிவண்ணன், ரொம்ப அற்புதமான இயக்குனர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு இயக்குனர் டைரக்டர் விக்ரமன் ஒரு இயக்குனர். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? விக்ரமன் ஒரு பேட்டியில் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நான் சினிமாவில் போய் சாதிக்கணும்னு சினிமாவுக்குள்ளே போனேன், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு நல்ல ஸ்கிரிப்டை எழுதி மணிவண்ணன் இயக்குனர்கிட்ட கொடுத்தா அவர் நல்லா இருக்குது, பார்க்கலாம், சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இதை படம் பண்ணலான்னு வாங்கி வச்சுக்கிட்டாரு. திடீர்னு எனக்கு வீட்டிலேருந்து ஒரு செய்தி வருது, எங்கள் அப்பா இறந்து போயிட்டாருன்னு செய்தி வருது. வீட்டுக்கு போய் காரியம் பண்ணுறதுக்கு கூட என் கையில் காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் போயிட்டு வரணுன்னா ஒரு 1500 வேணும். யாருக்கிட்டே கேட்டு பார்த்த நண்பர்கள் கொடுக்கல. நான் நேராக ஒரு நாள் மணிவண்ணன் இயக்குனர் மணிவண்ணன் வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி சூழல், எனக்கு ஒரு 1500 கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். யோசிக்காமல் உள்ளே போய் பணத்தை எடுத்து கொடுத்தார். அதுக்கு பிறகு நான் அந்த காரியத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் நிறைய படங்கள் பண்ணேன். ஏன்னா பூவே உனக்காக, சூரிய வம்சம்லாம் அவர் டைரக்ட் பண்ண படம் தான். ஒரு நாள் திடீர்னு அவருக்கு ஞாபகம் வருது, இயக்குனர் மணிவண்ணனை அவர் சந்திக்கிறார். சந்திக்கும் போது அவர் திடீர்னு சொல்கிறார், இதெல்லாம் நடந்து முடிஞ்சு ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு, சார் எனக்கு உண்மையிலே மறந்துட்டேன் சார், உங்ககிட்ட நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் 1500 பணம் வாங்கியிருந்தேன், அது இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது, தயவுசெய்து அதை வாங்கிக்கங்க அப்படின்னு அந்த 1500 கொடுக்குறாரு. அப்போ தான் இயக்குனர் மணிவண்ணன் சொன்னாராம், நான் கொடுத்தது எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது, நீனும் கொடுக்கல நானும் கேட்கல, ஆனால் உனக்கு அந்த நேரத்தில் 1500 நான் பணம் கொடுத்தேன். அதுக்கு பிறகு உன்னுடைய படத்தில் நான் 7 படத்தில் நடிச்சிருக்கேன். அந்த 7 பணத்துக்கும் சம்பளமாக 65 லட்ச ரூபா உங்ககிட்ட வாங்கியிருக்கேன். அந்த 1500 நான் உனக்கு கொடுக்கவில்லை என்றால் இந்த 65 லட்ச ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்காது. எப்போதும் நாம் சிறுக செய்கிற உதவி என்பது பெரிதாக நமக்கு திரும்ப வரும் அப்படிங்கிறத பதிவு பண்ணார். அப்படின்னா வாழ்க்கையில் இன்றைக்கும் உதவி செய்கிற மனிதர்கள், அடுத்தவர்களை பற்றி கவலைப்படுகிற மனிதர்கள், எனக்கு இந்த மாதிரி என் பிள்ளைக்கு இந்த ரத்தம் தேவைன்னு இன்னைக்கு போய் எத்தனை இளைஞர்கள் போய் வாசலில் நிற்கிறான், என் பிள்ளைக்கு கிட்னி போச்சுன்னா உலகம் முழுக்க இருந்து பணம் அனுப்பி நல்ல விஷயத்துக்காக எப்பவும் உதவி செய்யக்கூடிய தமிழர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான விஷயம். அதை விட என்ன தெரியுங்களா, நம்ம வேஷ்டி கட்டுறதை பற்றி எல்லாரும் பேசினாங்க. நம்ம வேஷ்டி கட்டுறதை ஐநா அங்கீகரிச்சிருக்காங்க. வேஷ்டிகள் தினம் என்பதை நம்ம கொண்டாடலை, ஐநாவே அங்கீகரித்து ஜனவரி 6ஆம் தேதி வேஷ்டி தினம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கான். அப்படின்னு நம்முடைய பழமையை பண்பாடை ஐநாவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறதுங்கிறதான யதார்த்தமான விஷயம். ஒரு விஷயம்தான், நான் தஞ்சாவூர்காரன் சொன்னேன், டெல்டாக்காரன். பொதுவாக எங்கள் ஊரில் எல்லா ஊர்லேயும் நல்ல பழக்க வழக்கம் இருக்கும். எங்கள் ஊரில் இன்றைக்கி என்ன தெரியுங்களா, இந்த வயசானவங்க திட்டும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்துக்கு திட்டும் போது கோவம் வந்து பக்கத்து வீட்டை திட்டும் போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உன் வீட்டில் பசுமாடு பால் கறக்க திட்டுவாங்க. இன்றைக்கி உன் வீட்டில் பசுமாடு பால் கறக்க, உன் வீட்டில் தங்க விளைய அப்படிலாம் திட்டுவாங்க. அப்படி உன் வீட்டில் தங்க விளைய, உன் வீட்டில் பசுமாடு பால் கறக்க இன்றைக்கும் இருக்குங்க அந்த பழக்கம் வயசானவங்கள்ட்ட. வார்த்தைகளில் கூட நம்முடைய பண்பாடை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியவங்க இன்றைக்கி வாழ்க்கையில் இருக்கிறாங்க. ஒரு வரியில் நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாகரிகம் என்பது நாம் போட்டுக்கிற சட்டங்க, அது எப்போனா மாறும், நாளைக்கு மாறும், நாளானைக்கு மாறும், அடுத்த வருஷம் மாறும். ஆனால் பண்பாடு என்பது நம்முடைய உயிர், அது ஒன்று தான், அது கடைசி வரைக்கும் இருக்கணும். அதில் மாற்றம் இருக்கலாம், அது கொஞ்சம் சுகம் இல்லாமல் போகலாம், திரும்ப சரியாகலாம். அந்த பண்பாடு சரியாக இருக்க வேண்டும் என்கிற வருத்தம் நமக்கு எல்லாருக்குமே இருக்கிறது. அந்த பண்பாடை ஒரு காலமும் யாராலும் மாற்றிவிட முடியாது. அதை வேணால் கொஞ்சம் கடைப்பிடிக்காமல் போகலாம், அது வேணால் கொஞ்சம் சுகவீனமாக இருக்கலாம், கொஞ்சம் சிரமத்தில் இருக்கலாம். ஆனால் பண்பாடை ஒழித்து விட முடியாது, அதை எக்காரணம் கொண்டும் அந்த பண்பாடை சிதைத்து விட முடியாது. அந்த பண்பாடு மேல்தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடியும் என்று சொல்லி, பண்பாடு என்பது கொஞ்சம் கொஞ்சம் அவங்க சொல்கிற மாதிரி தடமாறி போனாலும் ஒரு காலமும் அந்த பண்பாடை இன்றைக்கு வழி மாற்றி திசை மாற்றி தப்பான வழியிலே கொண்டு சேர்க்க முடியாது. அதற்கு நிறைய பெரியவர்கள் மட்டுமல்ல, இன்றைய இளைஞர்களும் காத்திருக்கிறார்கள். இந்த பண்பாடு இன்றைய சூழலில் அதிகமாக தலைத்தோங்கிதான் வளர்கிறது என்று சொல்லி இதுகாரும் இறுதி கேட்டவங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.